நீங்கள் பார்க்கவிருக்கும் இந்த ஆவணப்படம் இமாம் புகாரியின் வாழ்வில் நடைபெற்ற உண்மை சம்பவங்களின் தொகுப்பாகும். ஹதீஸ்கலை வரலாற்றை நவீன காட்சி ஊடகத்தை பயன்படுத்தி இளம் தலைமுறையினர் உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் இந்த ஆவணப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ஆவணப்படத்தின் கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படத்தில் நடிப்பவர்களை கண்ணியத்திற்குரிய இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் மற்றும் இதர இமாம்களுடன் இணைத்து பார்க்காதீர்கள். شقوا بسيف الحق أكذاب الضلال ليسود نور العدل بين العالمين بيد حديد أو قلوب لا تنام في عين طفل لو رأت دمعا تلين شقوا بسيف الحق أكباد الضلال ليسود نور العدل بين العالمين بيد حديد أو قلوب لا تنام في عين طفل لو رأت دمعا تلين. என்ன இது முட்டாள்தனம் எழுதிருக்கீங்க டாக்டர் முர்த்ததா? முட்டாள்தனமா? ஆமா, முட்டாள்தனமே தான். நல்லது, நம்ம 2 பேரோட கருத்துக்கள் வெவ்வேறா இருந்தாலும் நாம நண்பர்களா இருப்போமே. இது ஒரு கருத்துன்னு நீங்க நினைக்கிறீங்களா டாக்டர் முர்த்ததா? இல்ல, இது ஒரு கருத்தே இல்ல, இது ஒரு மார்க்கம். அப்படின்னு யார் சொன்னது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஹுசைன், குர்ஆன் அல்லாஹ்வினுடைய வார்த்தை. குர்ஆன் அல்லாத மற்ற விஷயங்கள் குறித்து நின்று நிதானமா யோசிக்கணும். டாக்டர், நீங்க சந்தேக பிராணி மாதிரி பேசுறீங்க. நபி மொழியிலையும் நபி வழியிலையும் ஏராளமான மக்கள் கருத்து வேறுபடுறாங்கிற உண்மையை நீ மறுக்கிற. நீங்க சொல்றது அர்த்தமற்றதுன்னு சொல்ல என்ன அனுமதிக்கணும் டாக்டர் முர்த்ததா? எல்லா ஹதீதுகளும் ஆதாரப்பூர்வமானதான்னு என் வாயால சொல்லணும்னு நீ எதிர்பார்க்கிறியா? ஹதீது கலை தொடர்பா முஸ்லிம் அறிஞர்கள் நிறைய விதிமுறைகள் அமைச்சிருக்காங்க. ஹதீது கலை உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அது வேதியியல் மாதிரின்னு சொல்றியா நீ? ரொம்ப சரியா சொன்னீங்க. ஒரு முறை ஜெர்மன் நாட்டு அறிஞர் ஒருத்தர் ஹதீது கலை குறித்து சொன்னாரு. முஸ்லிம்கள் கிட்ட இந்த ஹதீத அறிவியல் கலை ஒன்று மட்டும்தான் இருக்குன்னு வச்சுக்கிட்டாலும் முஸ்லிம்கள் பெருமைப்பட்டுக் கொள்ள அது ஒன்று மட்டுமே போதும்னு சொன்னாரு. குர்ஆனை மட்டும் ரெஃபர் பண்றதுல என்னப்பா பிரச்சனை வந்துட போகுது? முதல்ல நீங்க ஒன்றை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நம்ம இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழிமுறையை பின்பற்றச் சொல்லி நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். ஒன்று சேர்த்தல் என்ற சூறாவில் வரும் இந்த வசனத்தை நீங்க மறந்துட்டீங்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இறை தூதர் உங்களுக்கு வழங்கியிருப்பதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அவர் எதை விட்டும் உங்களை தடுத்தாரோ அதை விட்டும் நீங்கள் விலகியிருங்கள். இறைவனுடைய வார்த்தைகள் உண்மையானவை. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். உங்க கட்டுரையில சொல்லியிருக்கிற மாதிரி நபிவழியை பின்பற்ற வேண்டாம்னு சொன்னா ஏன் மதிய தொழுகையில 4 ரக்காத் தொழுறீங்க சொல்லுங்க? மதிய தொழுக 4 ரக்காத்தா 5 ரக்காத்தான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? குர்ஆன் அது குறிப்பிட்டு சொல்லலையே. நான் எழுதியிருப்பது எல்லாம் உண்மைதான். இந்தாங்க நீங்க எழுதின கட்டுரை, அத படிங்க சொல்றேன். இதுல என்னப்பா தவறு இருக்கு? அத படிங்க முதல்ல.
துரதிர்ஷ்டவசமாக இறைவன் அருளிய குர்ஆனுடன் சேர்ந்து நாம் நபி வரலாற்று புத்தகங்களையும் ஹதீது கிரந்தங்களையும் அவை புனிதமானவை என்பதால் முழு அர்ப்பணிப்பு உணர்வோடு படிக்கிறோம். இந்த அனைத்து நூல்களையும் தான் பாதுகாத்திருப்பதாக அல்லாஹ் சொல்லவில்லை. அவன் குர்ஆனை மட்டும்தான் பாதுகாத்துள்ளான். குர்ஆனை தவிர மற்ற எந்த நூலாக இருப்பினும் அது பரிசோதனைக்கு உட்பட்டதாகும். அந்த நூலாசிரியர்கள் எவ்வளவு புகழ்பெற்றவர்களாக இருப்பினும் அந்த நூல் விமர்சனத்துக்கு உரியதே ஆகும். இதுல என்ன தப்பு இருக்குங்கிற? அல் புகாரி தவறான நூலா? அது குர்ஆன் இல்லை ஹுசைன். அதைத்தான் நான் என்னுடைய கட்டுரையில சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கட்டுரை முழுசா படிச்சீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும். ஓகே. அல் புகாரி நூலையோ இன்ன பிற நபி வரலாற்று நூல்களையோ தான் பாதுகாத்திருப்பதாக இறைவன் சொல்லவில்லை. குர்ஆனுக்கு மாறுபட்ட விஷயங்களை புகாரி சொல்வாரேயானால் அதற்கு அவர்தான் முழு பொறுப்பேற்றுக் கொள்ள நேரிடும். உங்களுக்கு புகாரி நான் யாருன்னு தெரியாதுங்கிறது உங்க பேச்சிலேயே விளங்குது. நான் சவால் விட்டு சொல்றேன், உங்களுக்கு அவர் பேரு கூட தெரியாது. ஹுசைன், புகாரிங்கிறவர் ஒரு சராசரி மனிதர். தவறு செய்யறதும் மறதியும் மனித இயல்பு. அப்படி நீங்க தான் சொல்றீங்க. வேற யார் சொல்லணும்? மார்க்க அறிஞர்கள். நாம மார்க்க அறிஞர்கள் இல்லைங்கிறியா? கண்டிப்பா இல்ல. மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லிக்கொள்ள நமக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்றீங்க? சரி, இவ்வளவு பேசுறீங்களே, ஹதீது கலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? மர்ஃபூ, மௌகூப், மக்தூ இதெல்லாம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். கரீப், முத்தவாத்திர், மக்பூல், மர்தூத் இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? பாத்தீங்களா, வாயடிச்சு போயிட்டீங்க. முழுக்க முழுக்க மருத்துவம், பொறியியல், வேதியியல் மாதிரி ஹதீது கலை ஒரு பெரிய அறிவியல் தான். அடிப்படைகள், விதிமுறைகள், அறிவுறுத்தல்கள் எல்லாம் நிறைந்த ஒரு அறிவியல். அல் புகாரி தான் இந்த ஹதீது கலையை நிறுவியவரா? புகாரிய பத்தி பேசுறீங்களே தவிர அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியல. அப்படியா சொல்றேன்? இதோ காட்டுறேன் பாரு. அவர் முஹம்மது இப்னு இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம். அவருடைய புனைப்பெயர் அபு அப்துல்லா. ஹிஜ்ரி 194 அவர் பிறந்தார். ஹிஜ்ரி 256 அவர் இறந்தார். இதுக்கு மேலையும் உனக்கு ஏதாவது வேணுமா? நீங்களும் உங்கள மாதிரி உள்ள அறிவு ஜீவிகளும் இமாம் புகாரி பற்றிய எல்லா விஷயங்களையும் ஹதீது கலையுடன் அவருக்கு என்ன தொடர்பு இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கிடணும்னு நான் விரும்புறேன். முதல்ல அவர் பிறந்த புகாரா எங்க இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிடணும். நீங்க ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கீங்க டாக்டர் முர்த்ததா. இங்க ஒரு வரைபடத்தை மாட்டி வச்சிருக்கீங்களே, அதத்தான் சொல்றேன். இங்க பாருங்க டாக்டர், இந்த இடம் தான் புகாரா. இந்த இடத்தை தான் இப்போ உஸ்பெகிஸ்தான் அழைக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துல ஓடுற நதியோட பேரு அமுதோலியா. அமுதோலியா நதிக்கு கைகோ நதினு ஒரு பேர் உண்டு. இந்த பகுதியில் இருக்கிற பாலைவனம் தான் குவாரகம் பாலைவனம் அழைக்கப்படுது. சரி, நல்லது. எதுக்கு இப்போ இந்த ஜியோகிராபி பாடத்தை நடத்திக்கிட்டு இருக்க? பாருங்க டாக்டர், இமாம் புகாரி மாதிரியான ஒரு அரிய மனிதரை புரிஞ்சுக்கிடணும்னா அவரோட பேரு, பிறப்பு, இறப்பு தேதிகளை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது. அவர் வாழ்ந்த காலம், சுற்றுப்புற சூழல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இமாம் புகாரியோடது ஒரு பெரிய வரலாறு. சொல்றேன், கேக்குறீங்களா? ஓ, தாராளமா சொல்லுப்பா, கேப்போம். முகமதுடைய தந்தை இஸ்மாயிலின் மரணத்திலிருந்துதான் வரலாறு தொடங்குகிறது. முகமது யாருன்னு கேக்குறீங்களா? அவர்தான் இமாம் புகாரி. ஒரு மனைவியும் அகமத், முகமதுங்கிற 2 மகன்களை விட்டுவிட்டு இஸ்மாயில் இறந்து போகிறார். அகமத் மூத்தவர், முகமது இளையவர். தந்தை இஸ்மாயில் இறந்து போன போது முகமது ரொம்ப சின்ன பையன். இமாம் புகாரி தனது சிறு பிராயத்தில் நண்பர்களோடு ஓடியாடி விளையாடி கொண்டிருந்த இடம் இதுதான். அதுக்கப்புறம் பாலைவனத்துல அவன் நடந்து போக்கிட்டே இருந்தானா, திடீர்னு எதிரில ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு ஆள் நின்னுட்டு இருந்தான். அவனை பார்த்து இவன், நீ யாருன்னு கேட்டான். அதுக்கு அந்த ஆளு 2 கைகளும் மேல உயர்த்தி பறந்து போயிட்டான். பறவைகளை பிடிச்சு கழுத்தை நெரிச்சு சாகடிச்சு ஆத்துல போட்டுட்டான். அப்புறம் அவன் மலைகள்லாம் எதிரொலிக்கிற மாதிரி பயங்கரமான குரல்ல, இனிமே என்ன நீ பார்த்தா உன்னை கொலை செஞ்சு ஆத்துல போட்டுடுவேன்னு சொன்னான். அந்த பேய பார்க்காம இருக்க நம்ம என்ன செய்யணும்? உன் கண்ணுல மண்ணெண்ணி போட்டுக்கோ, அப்பதான் அந்த பேய் உன்கிட்ட வரவே வராது.
அல்லாஹு அக்பர். என் அருமை மகன் அகமதே, உனக்கும் உன் தம்பிக்கும் இறைவன் அருள் புரியட்டும். அந்த பேய் பறவைகளை கொன்னுடுச்சு. இல்ல, நான் அதை பார்க்க மாட்டேன். அதுவும் என்ன பார்க்காது. நீ இஸ்மாயில் மகன் அகமது தானே? இஸ்மாயில் மகன் அகமது தானே நீ? ஆமா, நான் தான். நான் உன்கிட்ட ஏதோ சொல்ல வந்தேனே, அது என்னங்கிறது மறந்து போச்சே. நான் என்ன சொல்ல வந்தேன்? ரபியா, யோசிடா யோசி. ஞாபகம் வந்துருச்சு. இஸ்மாயில் மகன் அகமத தேடினாங்க. யார தேடினாங்க? இல்ல இல்ல, யாரோ யாரையோ தேடினாங்க. சொல்லு ரபியா, அகமது இப்னு இஸ்மாயில யாரு தேடினாங்க? ரபியா, என் பேரு உனக்கு எப்படி தெரியும்? நீதாயா இப்ப கொஞ்சம் முன்னாடி சொன்ன. நானா? நான் எப்ப என் பேரை சொன்னேன்? இப்பதான் ரபியா, இப்பதான். அப்ப இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆனா எனக்கு தெரியுமே. நான் இதுக்கு முன்னாடி ஷேக்கல் தஹ்லியோட இருந்தேன். ஷேக்கல் தஹ்லி? ஆமா, அவர்தான் என்னை இங்க அனுப்பி உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. ஷேக்கல் தஹ்லி அவரா என்ன கூப்பிட்டாரு? முகமது, முகமது, என்னமா தூங்கிட்டு இருக்கிறது? எழுந்திரிப்பா, மதியம் ஆயிடுச்சு. எழுந்திரிப்பா, உடம்பு கொதிக்குது. முகமது, பேய் பேய் பேயா? யார் இந்த மாதிரி உன் கண்ணுல மண்ணை போட்டது? அம்மா, நீங்க எங்க இருக்கீங்க? கண்ணுல இருக்க தூசியை தொடச்சிட்டு பாரு, நான் எங்க இருக்கேன்னு தெரியும். பேய் போயிடுச்சாமா? மாய மந்திரத்தை எல்லாம் விட்டுடுறா மகனே. என்ன நம்புங்கம்மா, இந்த இடத்துல பேய் இருக்கு. இங்க பாருடா மகனே, திருக்குரான் ஓதப்படுற வீடுகள்ல எந்த பேய் பிசாசும் நுழையாதுப்பா. நிச்சயமா அதுக்கு வாய்ப்பே இல்ல. அம்மா, நீங்க எங்க போயிட்டீங்க? மகனே, நான் உன் முன்னாடி தான் பண்ணிக்கிறேன். உங்களை பார்க்க முடியலம்மா. என்ன என்னப்பா சொல்ற? விளக்கு ஏத்துங்கம்மா, அப்பதான் உங்களை பார்க்க முடியும். மகனே, மகனே, உண்மையிலேயே நான் தெரியலையாப்பா? விளக்கு ஏத்த சொன்னேனேம்மா. வீடு முழுக்க சூரிய வெளிச்சம் அடிக்குதேப்பா. ஆனா என்னால உங்களை பார்க்க முடியலையே. என் கண்ணுக்கு எதுவும் தெரியல. மகனே, 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 மகனே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம். குல் அஊது பிரப்பின் நாஸ். மலிக்கின் நாஸ். இலாஹின் நாஸ். மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ். அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். மினல் ஜின்னதி வன்னாஸ். நல்லா சொல்றீங்க பசங்களா. ஆசிரியரே, அகமது இப்னு இஸ்மாயில் வெளியில நிக்கிறாரு. அவரை தானே நீங்க கூட்டிட்டு வர சொன்னீங்க? ஆமா ரபியா, அகமது இப்னு இஸ்மாயில் தானே? உள்ள வர சொல்லு பாவா. அப்பாடா, இறைவா, வாங்க உள்ள வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. தாங்கள் அழைத்ததாக ரபியா வந்து சொன்னான். மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லாஹ். இறைவன் உன் தந்தைக்கு கருணை காட்டி இருக்கான். உங்க அப்பா மாதிரியே இருக்க நீ. என் தம்பி இருக்கிறானே முஹம்மத்,
அவன் அச்சு அசலா என் தந்தை மாதிரியே இருக்கிறதா எல்லாரும் சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல மனுஷன். இமாம் மாலிக்கிடமிருந்து கத்துக்கிட்ட விஷயங்களை அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இங்க பார் அஹ்மத், நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டேனா இப்போ சொல்றேன், கேட்டுக்கோ. இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ் பாட வகுப்புகளை புதிய மாணவர்கள் வச்சு தொடங்கலான்னு நினைச்சிருக்கேன். அத உங்ககிட்ட சொல்லலான்னு தான் உன்னை அவசரமா வர வச்சேன். புரியுதா உனக்கு? இப்ப எனக்கு புரியுது. உங்களுக்கு முகமது வேணும், அப்படித்தானே? இது உங்க அப்பாவுக்கு நான் செய்யற நன்றி கடன். நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்பவே நான் அனுப்பி வைக்கிறேன். நாளை மறுநாள் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் உஸ்தாத், இன்ஷா அல்லாஹ். வரட்டுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம். இந்த சுத்தமான தண்ணியால வலது கண்ணை 3 முறை கழுவுங்க, இடது கண்ணை 5 முறை கழுவுங்க. அவனுக்கு மறுபடியும் பார்வை கிடைக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா வைத்தியரே? நான் எதையும் மறைக்க விரும்பல, வாய்ப்பு குறைவா தான் இருக்கு. நம்மால முடிந்த அளவு முயற்சிப்போம். இறைவன் உங்களுக்கு அருள் புரியட்டும். நீங்க புறப்படுங்க. நன்றி. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களை படைச்சவனே, என் மகனுக்கு பார்வையை திருப்பிக் கொடு, பார்வையை திருப்பிக் கொடு, திருப்பிக் கொடு. கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. முகமதுக்கு பார்வை போயிடுச்சுப்பா, பார்வை போயிடுச்சு. அம்மா, ஏமா நீங்க அழறீங்க? முகமது, என் அருமை மகனே, எனக்கு நிச்சயமா பார்வை வந்துடுமா? இன்ஷா அல்லாஹ். எப்படா மகனே? என் பார்வையை திருடுன அந்த பேயை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா என் பார்வையை அதுகிட்ட இருந்து நம்ம வாங்கிடலாம். இந்த முட்டாள்தனமான பேச்செல்லாம் உனக்கு யார் சொன்னது முகமது? நான் சொல்றது உண்மை. இல்ல முகமது, அது பொய். எல்லாம் கட்டுக்கதை, முட்டாள்தனமான பேச்சு. முகமது, பேய் பிசாசு இதெல்லாம் இறை நம்பிக்கை உள்ள ஒரு வீட்டை நுழையாது. இங்க பாரு. நான் எப்படி பாக்குறது? இந்த புத்தகங்கள் எல்லாம் நம்ம தந்தையுடையது. அல் மோஹிராவின் மகன் இப்ராஹிமுடைய மகன் இஸ்மாயிலுடையது. குர்ஆன் சுன்னாவுடைய அருள் கொடைகள் இதுல நிறைஞ்சிருக்கு. எனக்கு மட்டும் விவசாய வேலை இல்லைன்னா நானே உனக்கு படிச்சு காட்டுவேன். நீங்க எனக்கு படிச்சு காட்டுறீங்களாமா? நான் படிச்சு காட்டுறேன்டா இன்ஷா அல்லாஹ். இல்லம்மா, முகமத நம்ம குர்ஆன் பாடசாலைக்கு அனுப்புவோம். ஷேக் அல் தஹ்லி அவனை அனுப்ப சொன்னாரு. இல்ல இல்ல, என்ன நீங்க அவர்கிட்ட அனுப்பாதீங்க. ஏன்டா நீ வேண்டாங்கற? ஏன்னா ஒரு பெரிய குச்சி வச்சிருக்காரு. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். குச்சியை பார்த்து நீ ஏன் பயப்படுற முகமது? பாடத்தை நல்லா படிக்கிறவங்கள குச்சி ஒண்ணுமே செய்யாது முகமது. பயப்படாத மகனே, எனக்கு தெரியும் நீ எந்த விஷயத்தையும் எப்பவும் நிச்சயமா மறக்கவே மாட்டடா. அவனுக்கு எப்படி கண்ணு போச்சுன்னு உனக்கு தெரியுமா? ஒரு நாள் ராத்திரி ஒரு பேய் வந்து அவன் கண்ணை குருடாக்கிட்டு போயிடுச்சு. அவன் கூட யாரும் சேராதீங்கடா, அப்புறம் அந்த பேய் வந்து உங்க பார்வையும் பறிச்சுடும். ஏன்பா தம்பி, ஷேக்குக்கு நீ கொடுக்க வேண்டிய ரொட்டி துண்டை எங்க வச்சிருக்க? இங்கதான் இருந்துச்சு, காணோம். இங்கதான் இருந்துச்சுன்னா எங்க? அந்த பேய் தான் திருடிட்டு போயிடுச்சு. என்னது பேயா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹு. ஏன்பா தம்பி, நீ மட்டும் தனியா அங்க போய் உட்கார்ந்து இருக்க? அவன் ரொட்டி துண்டு கொண்டு வரலைங்க. ஹேய் தம்பி, ஏன்பா ஒன்னும் வாய் திறந்து பேச மாட்டேங்கிற? அவனுக்கு கண்ணு தெரியாது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அவனை என் பக்கத்துல அழைச்சிட்டு வா ரபியா. இதோ அழைச்சிட்டு வரேன். எழுந்துரு எழுந்துரு, ஆசிரியர் உன்னை கூப்பிடுறாரு. ரொட்டி துண்டு கொண்டு வரல, அவர் உன்னை அடிக்க போறாரு. வாப்பா வா. அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க உஸ்தாத். உங்களுக்கு எஞ்சி கேக்குற நம்புங்க, ரொட்டி என்கிட்ட இருந்தது. நான் உன்னை அடிப்பேன்னு யாருப்பா உங்ககிட்ட சொன்னது? பயப்படாத, கிட்டவா கிட்டவா.
உன் பேர் என்னப்பா? முகமது. இஸ்மாயில் மகன் முகமதா நீ? ஆமா, நான் தான். சரி தம்பி, உட்கார். வா. உட்கார். வா. போய் உட்கார். இங்கே உட்காரு. என்ன? யாசீன் சூறாவிலிருந்து இன்னைக்கு நம்ம பாடத்தை தொடங்கலாம். நம்முடைய இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாவற்றுக்கும் ஒரு இதயம் உண்டு. அதேபோல் குர்ஆனின் இதயம் யாசீன் ஆகும். அதனால் அதை வைத்து இன்றைய பாடத்தை தொடங்குவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம். யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம். இன்னக லமினல் முர்சலீன் அலா சிராத்தின் முஸ்தகீம் தன்சீலல் அஸீஸர் ரஹீம். தன்சீலல் அஸீஸர் ரஹீம். لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون صدق الله العظيم. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். கடவுள் உனக்கு எவ்வளவு அறிவை கொடுத்திருக்காரு. அந்த வசனத்தை ஒரு தடவை தான் கேட்ட, அதுக்குள்ள மனப்பாடம் பண்ணிட்டியே. ஆமாமா, ஆசிரியர் எனக்கு ஒரே ஒரு முறை தான் ஓதி காட்டினாரு. நான் அதை அப்படியே மனப்பாடம் செஞ்சுட்டேன். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இறைவன் உனக்கு இன்னும் நிறைய ஆற்றலை கொடுக்கட்டும். ஆசிரியர் எனக்கு சொன்னாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனைத்துக்கும் ஒரு இதயம் உண்டு, அதே போல் குர்ஆனின் இதயம் யாசின். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இறைவன் உனக்கு அருள் புரியட்டும் முஹம்மத். சரி தம்பி, இந்த ஹதீதுடைய அறிவிப்பாளர்களின் தொடரை அவர் சொன்னாரா? அறிவிப்பாளர்களின் தொடர்னா என்ன? நபிகள் நாயகத்திடமிருந்து யார் யாரெல்லாம் இந்த ஹதீதை அறிவித்தார்களோ அவர்களின் சங்கிலி தொடர். இல்ல, இத பத்தி ஆசிரியர் சொல்லலையே. சரி, நாளைக்கு இத பத்தி ஆசிரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. இன்ஷா அல்லாஹ். நீ ஏன் அத பத்தி கேக்குற தம்பி? ஹதீஸ் சொன்ன மனிதர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கதான். சொல்லுப்பா தம்பி, ஏற்கனவே உனக்கு இத பத்தி ஏதாவது தெரியுமாப்பா? இல்லங்க உஸ்தாத், தேவையில்லாம பேசி நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கான் உஸ்தாத். நீ உட்கார். இனிமே என் அனுமதி இல்லாம நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. சொல்றது புரியுதா? உட்கார்றா. நீங்க பாடத்தை முழுசா முடிக்கலனா நான் உங்களுக்கு ரொட்டி துண்டை கொடுக்க மாட்டேன். ஆமா. ரபியா, ரபியா, சொல்லுங்க ஆசிரியரே. வா, இங்க வா, வா. அம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வ ரஹ்மத்துல்லாஹி பரகாத்து. நீ என்ன கூப்பிட்டேன்னு அம்மா சொன்னாங்க. என்ன விஷயம்? அண்ணா, எனக்கு இந்த புத்தகத்தை தயவு செஞ்சு படிச்சு காட்டுறீங்களா? நானே வயல்ல வேலை செஞ்சுட்டு களைப்பா வருவேன்னு ஏற்கனவே நீ கேட்டப்போ நான் சொல்லிருக்கேன்ல. நீங்களும் களைப்பா இருக்கீங்க, அம்மாவும் இப்படிதான் சொல்றாங்க. அப்ப யார் தான் படிச்சு காட்டுவா? நாளைக்கு நான் உஸ்தாதுக்கு இந்த புத்தகத்தை திருப்பி தந்தாகணும். இது உஸ்தாது கொடுத்த புத்தகமா? அவர்தான் எனக்கு வாடகைக்கு தந்தாரு. எனக்கு யாராவது கிடைச்சாதான் நான் இதை படிக்க முடியும். இத இப்னு அல் முபாரக் எழுதியிருக்காரு. நீங்க இதை படிச்சு காட்டுறீங்களா? ஓ, தாராளமா. அது உன்னுடைய உரிமையாச்சப்பா. தந்தை உன்னை என்னோட பொறுப்புல ஒப்படைச்சிருக்காரு. சரி, கவனி. எல்லாம் வல்ல இறைவனே, எங்கள் கவலைகளை போக்குபவன் நீதான். கதியற்றவர்களின் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பவனும் நீதான். இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு கருணை காட்டுபவனும் மன்னிப்பவனும் நீதான். என் மீது இரக்கம் காட்டுபவன் நீ. உன்னுடைய கருணையைக் கொண்டு மற்ற யாருடைய கருணைக்கும் தேவையற்றவளா என்னை ஆக்கிவிடு. எங்கள் பிரார்த்தனைக்கு பதில் அளிப்பவனே, என் மகனை குணமாக்கு. அவனுக்கு பார்வையை திருப்பிக் கொடு. அவன் கண்களில் மீண்டும் ஒளியேற்று, ஒளியேற்று. அனைத்தையும் படைத்தவனே, இறைவா. முத தடவை படிச்சு காட்டின உடனே அத நீ மனப்பாடம் செஞ்சுட்டியே. ஆமா ஆமா
உஸ்தாத்? யா சுப்ஹான் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. வாங்க அபு சயீத். ஒரு குருட்டு பயலுக்காக நீங்க என் மகனை அடிச்சிருக்கீங்க. உங்க பையன் என்கிட்ட மரியாதை குறைவா நடந்துக்கிட்டான். என் மகன் அவன் உரிமையத்தானே கேட்டான். அவனுக்கு இந்த கல்வி எல்லாம் தேவையில்லைன்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. நீங்க எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க அபு சயீத்? வியாபாரத்திலேயே அவனுக்கு எல்லா அறிவும் கிடைக்கும். நம்ம போலாம், வா வா. என் வியாபாரத்துக்கு நீ தேவை. இன்னொரு ரொட்டி துண்டும் போயிடுச்சு. இன்னொரு ரொட்டி துண்டும் போயிடுச்சு. لقد كنت في غفلة من هذا فكشفنا عنك غطاءك فبصرك اليوم حديد. என்னாச்சுடா செல்லமே? என்னால பார்க்க முடியுது. என்ன பார்க்க முடியுதா? ஆமாமா. உன் மனக்கண்ணால என்ன பாக்குறியா? கண்ணால பாக்குறேமா. இதே தலை என்ன பாக்குறியா? கண்ணால பார்க்க முடியுதுமா. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் என் பிரார்த்தனைக்கு பதில் சொல்லிட்டான். அல்லாஹ் என் பிரார்த்தனைக்கு பதில் சொல்லிட்டான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அம்மா, இந்தாங்க ஹஜ் பயணத்துக்கு தேவையான பணம். சந்தோஷமா போயிட்டு வாங்க. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், லாஹுவத்த இல்லா பில்லாஹ். இந்த கட்டாய கடமை நிறைவேற்றாமலே இறைவனை சந்திச்சிருவணும்னு பயந்துகிட்டே இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன்மா. பயணத்துக்கு தயாராகணும் முகம்மது. இந்த வார ஜிம்மா பயானுக்கு நீ இங்க இருக்க மாட்ட. உனக்கு பதிலா வேற ஒருத்தரை நீ ஏற்பாடு பண்ணணும் முகமது. இறைவன் உதவியால ஏற்பாடு செஞ்சிட்டேன். புகாரா நகரத்துக்கு தரைவிரிப்புகள் வாங்க செல்லும் வணிகர்கள் அங்க இருக்கிற ஒரு இளைஞனை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவன் பேரு முகமது இப்னு இஸ்மாயில். அவனுக்கு அபாரமான நினைவாற்றலும் ரொம்ப பிரமாதமான பேச்சு திறமையே இருக்கு. புகாராவில் உள்ள அறிஞர்கள் அனைவரும் அவனை ஒரு மனதா புகழ்றாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அவன் பேச்சை கேட்கறதுக்கும் அவன்கிட்ட பாடம் கத்துக்கிறதுக்காகவும் அவன் தொழுகிற பள்ளிவாசலுக்கு ஆர்வமா போய்கிட்டு இருக்காங்க. அவனோட வளர்ச்சியை நினைக்கும் போது நமக்கெல்லாம் ரொம்பவும் வியப்பாத்தான் இருக்குன்னு சொல்லணும். நான் ஒன்னதான் தேர்ந்தெடுத்திருக்கேன் உமர். நான் சொல்றத நீ நல்லா கவனிச்சுக்க. புகாரா நகருக்கு போய் அந்த இளைஞனை பத்தின எல்லா தகவல்களையும் நீ சேகரிச்சுக்கிட்டு வா. போயிட்டு வா உமர். வந்து அவனை பத்தி எல்லாத்தையும் நீ தான் என்கிட்ட சொல்லணும்.
என்ன நீங்க தயவு செஞ்சு மன்னிக்கணும் உஸ்தாத். இதற்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? காரணமா? என்ன காரணம்? நான் புகாராவுக்கு போக வேண்டிய காரணம் அதான் முகமது இப்னு இஸ்மாயில பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்குன்னு சொன்னேனே. முஸ்லிம், நீ வாய திறக்காத. இந்த மாதிரி ஒரு இளைஞன் உருவாகிறது நமக்கு ஆபத்துன்னு உங்களுக்கெல்லாம் தெரியாது. முகமது இப்னு யஹ்யால் துஹ்லி அவர்களே, நீங்க பெரிய இமாம். புகாராவில் இருக்கும் ஒரு சாதாரண இளைஞனால உங்களுக்கு ஆபத்து ஏற்படும் நான் நினைக்கல. ஆபத்து எனக்கு ஏற்படாது உமர், ஆபத்து உங்களுக்கு தான். எப்படி சொல்றீங்க உஸ்தாத்? நைசாப்பூர் மக்கள் தங்கள் ஞானத்துக்கு பெயர் பெற்றவங்க. எல்லா இடங்கள்ல இருந்தும் அறிவை தேடி மக்கள் இங்க வர்றாங்க. இதனால நம்ம வணிகம் ரொம்ப செழிப்பா இருக்கு. கிழக்கு பிராந்தியத்தின் முத்தாக திகழ்ந்து வருகிறது நமது நைசாப்பூர். ஆனால் புகாரிங்கிற இந்த சிறு நட்சத்திரம் அறிவு வானில் வெளிப்பட்டால் நமது நைசாப்பூர் காணாமல் போய்விடும். உஸ்தாத், அறிவுக்கு இடமும் தேசமும் ஏது? முஸ்லிம், நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீ என்னை எதிர்த்து பேசாத. நினைவாற்றலிலும் அறிவிலும் நீதான் சிறந்த மாணவன். உமர், என்னோட கட்டளைகளை நீ உடனே நிறைவேத்து. உன்னோட பயண செலவுகளை நான் ஏத்துக்கிறேன். என் வீட்டுக்கு நீ வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி புகாரி. உள்ளவா. மக்காவுக்கு வந்த நாள்ல இருந்து உங்களை சந்திக்கணும்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். ஹஜ் யாத்திரைக்கு வரும் அனைவரும் அபூபக்கர் இப்னு அப்துல்லா ஆகிய உங்களிடமிருந்து சில வார்த்தைகளை கேட்கத்தானே விரும்புவார்கள். இறைவன் உனக்கு அருள் புரியட்டும் மகனே, உட்கார். உங்களிடமிருந்து நான் கத்துக்கொள்ள ஆசைப்படுறேன். உனக்கு அறிவை கொடுக்க நான் என்ன அந்த அளவுக்கு பெரியவனா? இறைத்தூதரின் ஹதீதுகளில் நான் ஆர்வம் கொண்டிருக்கிறேன். உங்கள் தந்தையிடமிருந்து நிச்சயமாக நீங்கள் நிறைய ஹதீதுகளை கேள்விப்பட்டிருப்பீர்களே. அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஏன் குறிப்பா ஹதீத கேட்கிறாய் புகாரி? குர்ஆன் பாடசாலையில் நான் கேள்விப்பட்ட முதல் ஹதீத் நம்பிக்கைக்குரிய நபர்களிடமிருந்து வரவில்லை. உனக்கு ஹதீத் வேண்டுமானால் அபி வலீத் அஹமத் இப்னு அஜ்ராக்கிடம் நீ போ. அதேபோல் நீ பாக்தாதுக்கு போனா அங்க அஹமத் இப்னு ஹம்பல சந்திக்கலாம். நீ எகிப்துக்கு போக நேர்ந்தால் அங்க சயீத் இப்னு அபி மரியம் இருக்கிறார். ஹதீதுக்குரிய நபர்களை குறித்து அவங்க ஒரு பட்டியலை தயாரிச்சு வச்சிருக்காங்க. ஒரு ஹதீஸ் ஆதாரப்பூர்வமானதா இல்லையான்னு தீர்மானிக்க அவங்க சில நிபந்தனைகளையும் வச்சிருக்காங்க. உனக்கு இதுல உண்மையிலேயே ஆர்வம் இருந்தா அவங்களுடைய நிபந்தனைகளையும் அவங்க சேகரிச்சு வச்சிருக்கிற ஹதீஸ்களையும் பார். நிச்சயமாக, நிச்சயமாக, இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வா அலைக்கும் சலாம். யார் வேணும் உங்களுக்கு? முகமது இப்னு இஸ்மாயில். நானும் அவனும் ஒன்னாத்தான் குர்ஆன் பாடசாலையில படிச்சோம். இதோ இவரால தான் நான் கல்வியை விட்டுட்டு வியாபாரத்துக்கு வர வேண்டியதா போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு பாதுகாக்கப்பட்ட பல நூல்கள் அவனுக்கு பாரம்பரிய முறையில் கிடைச்சிருக்கு. அந்த நூல்களை படிக்கிறத அவன் நிறுத்தவே இல்லையா? அவர் அதிக நினைவாற்றல் படைத்தவரா என்ன? தன்னை பத்தி அவ அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமா, மத்தவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்கங்கிற தைரியத்துல அவன் அப்படி சொல்லிக்கிட்டு தெரியறான். எங்க 2 பேரையும் புகாராவுக்கு தனியா திரும்பி போக சொல்றியா மகனே? நான் அறிவின் தேடல்ல இருக்கேனேம்மா. முகமது, புகாராவில் உள்ள பேர் அறிஞர்களிடமெல்லாம் நீ பாடம் கட்டவனாயிட்டே. அவர்கள் அனைவரும் ஏகமனதாக பெரிய பள்ளிவாசலின் இமாமாக உன்னை நியமித்திருக்கிறார்கள். சிறு வயதிலிருந்தே எல்லா முஸ்லிம்களுக்குமான சில முக்கியமான விஷயங்கள் குறித்து யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் தம்பி, ஆதாரபூர்வமான ஹதீதுகளை நீ தேடிக்கொண்டிருக்கிறாய். ஆமாம், இறைத்தூதரோட வழிமுறைதான் குர்ஆனுக்கு அடுத்தபடியா இஸ்லாத்தின் 2வது வளமா இருக்கிறதால
அதை தன்னுடைய வசனத்திற்கு உறுதுணையா இறைவன் ஆக்கியிருக்கான். மேலும் இறைவன் குர்ஆனில் சொல்வதை தெளிவாக்கிக் கொள்ளும் அசல் மூலமாகவும் அது இருக்கிறது. குர்ஆனுடன் சேர்த்து சுன்னாவையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கத்தின் கட்டாய விஷயங்களில் ஒன்றாக இறைவன் நம்மீது விதித்திருக்கிறான். அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்கிறான், இறைத்தூதர் உங்களுக்கு வழங்கி இருப்பதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அவர் எதை தடுத்தாரோ அதை விட்டும் நீங்கள் விலகியிருங்கள். பெண்கள் என்ற அத்தியாயத்தில் சொல்கிறான், எவர் இறைத்தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அவர் நிச்சயமாக அல்லாஹுவுக்கே வழிபட்டார். ஆகவே நபியே, உங்களை எவரும் புறக்கணித்தால் அதற்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர்களை கண்காணிப்பதற்காக உங்களை நாம் அனுப்பவில்லை என்று. இறைத்தூதரின் வழிமுறைகளை சேகரிப்பதும் சரிபார்ப்பதும் காலத்தின் கட்டாயமன்னா. இந்த நோக்கத்திற்காகத்தான் நீ மக்காவிலேயே இருக்க விரும்புகிறாயா முஹம்மத்? மக்காவிலேயே நான் நீண்ட நாள் இருக்கப் போவதில்லையே. இன்ஷா அல்லாஹ் இறைத்தூதரின் ஹதீதுகளை தேடி மதீனாவுக்கும் அங்கிருந்து பக்தாதிற்கும் தமாஸ்கஸ், கைரோ, மேலும் இஸ்லாமிய நகரங்கள் அனைத்திற்கும் நான் செல்ல திட்டமிட்டிருக்கிறேன். அது ஒரு நீண்ட பயணம் தம்பி. அதுக்கு உனக்கு ஏராளமான பணம் தேவைப்படுமப்பா. பணத்தை நினைத்து கவலைப்பட வேண்டாமே. என்னது, கவலைப்பட வேண்டாமா? எப்படி? பணம் கொஞ்சம் இருந்தாலே போதும், இன்ஷா அல்லாஹ். அவனை விட்டுவிடு அகமத். அவன் விருப்பப்படியே செய்யட்டும். அல்லாஹ் எல்லாரையும் விட அவனுக்கு அதிக நினைவாற்றலையும் நன்கு புரிந்து கொள்ளும் திறனையும் தந்திருக்கிறான். அதையெல்லாம் அவன் முஸ்லிம் மக்களின் சேவைக்கு பயன்படுத்த வேண்டும். சொல்லு உமர், என்ன தெரிஞ்சுக்கிட்டு வந்த? அவருடைய அறிவாற்றலை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார். என்ன? சிலரை தவிர. அப்படி மறுக்கும் ஒரு சிலர் மார்க்க அறிஞர்களா? இல்லை. அவனுடன் நீ பேசி பார்க்கவில்லையா? அவன் ஹஜ்ஜுக்கு போயிருப்பதாக என்னிடம் சொன்னார்கள். ஹஜ்ஜுக்கா? புகாராவுக்கு வெளியிலும் அவனுடைய அறிவை கொண்டு சென்று விட்டானா? அதை நினைச்சுதான் நீங்க கவலைப்படுறீங்களா ஷேக்? அவன் வெளியே புறப்பட்டு சென்றிருப்பதால் மக்கள் அவனை சூழ்ந்து கொண்டு அவன் சொல்வதையெல்லாம் நம்பிக்கொண்டிருப்பார்கள். நாம் அவரை பரிசோதித்து பார்ப்போமே. நீ சொல்வது சரிதான். ஆனால் அவன் நற்பெயர் இஸ்லாமிய தேசங்களின் அறிஞர்கள் நடுவே பரவி நன்கு புகழ் பெற்றால் தான் அது சாத்தியமாகும். பல நாடுகளில் இருந்தும் இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு வந்து இருக்கும் முக்கிய அறிஞர்களை உங்களுக்காக நான் இங்கே அழைத்திருக்கிறேன். நீங்கள் சேகரித்து வைத்திருக்கும் ஹதீசுகளை பற்றி தெரிந்து கொள்ள இவர்கள் ஆசைப்படுகிறார்கள். இறைவன் உங்களுக்கு நல்லருள் புரியட்டும் ஷேக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவர்தான் முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? உட்காருங்க முகமது. நீங்க என்ன செயல் திட்டம் வச்சிருக்கீங்கன்னு எங்க கிட்ட சொல்லுங்க. எல்லாரும் உட்காருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிச்சுவடுகள் அவரின் தோழர்கள் மற்றும் ஆரம்பகால முஸ்லிம்களின் காலங்களில் ஒருங்கிணைக்கப்படவில்லை, நூல் வடிவிலும் எழுதப்படவில்லை என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரிந்த செய்திதான். புனித குர்ஆனோடு அது கலந்து விடுமோ என்று பயந்துதான் அவர்கள் அதை செய்யவில்லை. அவர்களுக்கு இருந்த திடமான நினைவாற்றலும் எழுதி வைக்க வேண்டிய தேவையை ஏற்படுத்தவில்லை. கவாரிஜ் மற்றும் ராஃபிதி கூட்டங்கள் பரவியதற்கு பிறகு, அதாவது நபி தோழர்களுக்கு அடுத்த தலைமுறையின் இறுதி காலத்தில்தான் அடிச்சுவடுகள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட தொடங்கின. ரபியா இப்னு சுபையா என்பவரும் சயீத் இப்னு அபி அரோபா என்பவரும் தான் அடிச்சுவடுகளை முதலில் சேகரித்தவர்கள். அதன் பிறகு வந்த இமாம் மாலிக் தான் ஹிஜாஸ் நாட்டு மக்களுக்காக முவத்தாவை வகைப்படுத்தி நன்கு நிலைநிறுத்தப்பட்ட ஹதீதுகளை அதில் இணைத்தார். நபித்தோழர்களின் கூற்றுகளையும் அவர்களுக்கு அடுத்த தலைமுறையினரின் கருத்துகளையும் அவர் அதில் சேர்த்தார். அந்த வழியொட்டி அல் அவுசாயி, சுஃபியான் அல் சௌரி மற்றும் பலரும் வந்தார்கள். அதன் பிறகு வந்த அறிஞர்கள் ஹதீது நூல்களை தொகுப்பதில் கைதேறத் தொடங்கினர். அல்லாஹுவின் கருணையால் அந்த நூல்களில் பெரும்பாலானவற்றை நான் கற்றிருக்கிறேன். மேலும் அவற்றில் சரி செய்யப்பட வேண்டிய விஷயங்களை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். எனவே
ஆதாரப்பூர்வமான ஹதீதுகளை சேகரிக்கும் பணியை தொடங்க நான் முடிவு செய்து விட்டேன். நாங்க கேள்விப்பட்டது என்னன்னா, ஹதீஸின் ஆதாரத்தன்மையை உறுதிப்படுத்த முதல் தலைமுறை முஸ்லிம்கள் அறிவிப்பாளர்கள் குறைவாக உள்ள ஹதீஸ்களையே சார்ந்திருந்தார்கள் என்பதுதான். ஒரு ஹதீது பல நபி தோழர்களாலும் திரும்ப திரும்ப கூறப்படும் போதுதான் அதை முதல் தலைமுறை முஸ்லிம்கள் நம்பினார்கள் என்று கேள்விப்பட்டுள்ளோம். ஒரு ஹதீஸ் வார்த்தைகள் மாறாமல் இன்னொரு குழு மக்களால் திரும்ப கூறப்படும் போது அது ஆதாரப்பூர்வமானது என்று நிரூபிக்கப்படுகிறது. புகாரி அவர்களே, நீங்கள் செய்யும் பணியில் என்ன புதுமை இருக்கிறது? முதலில் தொடர்பாளர்களை உறுதிப்படுத்திய பிறகு மூலத்தின் அர்த்தத்தை நான் உறுதிப்படுத்த வேண்டும். ஒரு ஹதீத் அது சரியானதாக தோன்றினால் கூட அதில் மறைமுகமான அர்த்தம் ஏதேனும் ஒளிந்து இருக்கக்கூடும். அது உண்மையான அர்த்தத்தை பலவீனப்படுத்தக்கூடும். ஆனா இது உங்களுக்கு சவாலான காரியமாச்சே. அறிஞர்கள் பலரிடம் நீங்கள் இது குறித்து பேசியாக வேண்டும். இரண்டாவதாக என்ன புகாரி? இரண்டாவதாக ஹதீதுக்கு துணை நிற்பவர். அறிவிப்பாளர்களின் பெயரோடு ஒரு ஹதீதை சொல்லுகின்ற மனிதருக்கு ஹதீது கலை குறித்த அறிவு இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். எனவே அது எவ்வகை என்பதை நான் பிரித்தறிவேன். ஒரு ஹதீதை அப்படியே சொல்பவர்களின் பெருக்க எண்ணிக்கையை நான் கருத்தில் கொள்வேன். அதோடு இடம் கால மாற்றத்தால் அதில் ஏதேனும் பொய் புரட்டு இடைச்செருகள் இருப்பின் அதை தவிர்த்து விடுவேன். அப்படியானால் நீ பல இஸ்லாமிய நாடுகளுக்கும் பயணம் செய்ய நினைத்திருக்கிறாய். இன்ஷா அல்லாஹ் ஷேக் அவர்களே. மக்களிடமிருந்து மட்டும்தான் ஹதீதுகளை சேகரிக்க போறீங்களா? நான் உணர்ந்தது என்னவென்றால், 3 நபி தோழர்கள் இறை தூதரின் ஒரு ஹதீதை சொல்லியிருப்பார்களேயானால் ஒவ்வொருவர் சொன்னதையும் அடுத்த தலைமுறையில் குறைந்தது 3 பேர் அதை வழிமொழிந்து சொல்லியிருக்க வேண்டும். அப்போது ஒரு ஹதீதை 9 நம்பிக்கையாளர்கள் வழிமொழிந்திருப்பார்கள். அந்த 9 பேரில் ஒவ்வொருவரையும் தலா 3 பேர் வழிமொழிந்து சொல்லியிருக்க வேண்டும். அப்போது ஒரு ஹதீதின் உண்மைத்தன்மை 27 நபர்களால் சரிபார்த்து உறுதி செய்யப்படுகிறது. இந்த வேலையை நீங்கள் செய்து முடித்தால் மிகச் சிறந்த மனிதராவீர்கள். இந்த நோக்கத்துக்காக புறப்படும் நீங்கள் சொந்த வாழ்க்கையை ஒதுக்கிவிட்டு செல்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எழுத்துத்தான் உங்கள் உணவு, சகிப்புத்தன்மைதான் உங்கள் பலன், கற்பதுதான் உங்கள் ஓய்வு, உறக்கமின்மைதான் உங்களின் உறக்கமாக இருக்கும். இறைவனின் பேருதவிக்கு மத்தியில் வரும் கஷ்டங்கள்தான் எனது வெற்றி. அந்த வெற்றி எனும் நல்லருளுக்கு மத்தியில் நான் தேடுவது மட்டும் கிடைக்காவிட்டால் அதுதான் மிக பெரும் துன்பம். அப்படி யார் சொன்னது உனக்கு? மதீனாவுக்கும் பாக்தாதுக்கும் போயிட்டு வர ஒரு வியாபாரி தான் என்கிட்ட சொன்னார். அவன் பெரும் புகழை விரும்புகிறான். அதற்கு கிலாஃபத்துடைய தலைநகரை தேர்ந்தெடுத்திருக்கிறான். சில சந்தேகங்கள் பாவமாகும் ஷேக் அவர்களே. இல்லை முஸ்லிம், இல்லவே இல்லை. உண்மையிலே புகாரி அறிவு தேடல் உடையவனாக இருந்திருந்தால் அவன் என்னை தேடி இங்கு வந்து என் வகுப்பில் அமர்ந்திருப்பான். ஆனால் அவனுக்கு தற்பெருமை நோய் பிடித்திருக்கிறது. அவருக்கு யாரும் வழிகாட்டி இருக்க மாட்டார்கள். இல்லை இல்லை முஸ்லிம், அறிஞர்கள் அனைவருக்குமே அல் துஹ்லியினுடைய நற்பெயர் நன்கு தெரியும். இதோ பார் உமர். சொல்லுங்கள் ஷேக். நம்பிக்கையாளர்களின் இளவரசர் கலீஃபா அல் முகுத்தசிமிடம் உன்னை ஒரு செய்தியுடன் அனுப்புகிறேன். குர்ஆன் படைப்பா என்ற விவாதத்தில் இந்த மனிதனை பரிசோதிக்க அழைக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இமாம் அஹமது இப்னு ஹம்பலின் வீட்டுக்கு எப்படி போறதுன்னு யாராவது ஒருத்தர் வழிகாட்ட முடியுமா? நீங்க வெளியூர்காரரா தான் இருக்கணும். இமாமுக்கு ஏதாவது தீங்கு நேர்ந்து விட்டதா என்ன?
அவர் சிறையில் இருந்தது உங்களுக்கு தெரியாதா? அது எனக்கு தெரியும். ஆனா அல் மோத்தசிம் அவரை விடுதலை செஞ்சிட்டாருன்னு கேள்விப்பட்டேனே. அவர் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். பள்ளிவாசல் வர கூட அவருக்கு அனுமதி கிடையாது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. அஹமது இப்னு ஹம்பலுக்கா இப்படி ஒரு கதி? அல் மஹ்மூன் குரான் ஒரு படைப்பா என்ற விவாதத்தில் அறிஞர்களை பரிசோதிக்க நினைத்தபோதுதான் இந்த சோதனை தொடங்கியது. ஆனால் இமாம் அகமது குர்ஆன் ஒரு படைப்பு என்பதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். மேலும் அது எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய அல்லாஹ்வின் வார்த்தை என்று அவர் சொன்னார். அதனால் அவரை சிறையில் இட்டு துன்புறுத்த அல் மோத்தசிம் தீர்மானித்தார். இறைவன் மீது ஆணையாக இது எல்லா முஸ்லிம்களுக்கும் நேர்ந்துள்ள சோதனை. உங்களை பார்க்கும்போது ஒரு அறிஞர் மாதிரி தான் தோணுது. இறைவன் மனிதனை, பறவைகளை மற்றும் பல படைப்புகளை படைத்தது போல்தான் குரானையும் படைத்துள்ளான் என்ற அல் முகத்தசீமின் கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? குரான் ஒரு படைப்புதானா? புனித குரான் அல்லாஹ்வின் வார்த்தை. அவன் வார்த்தையும் அவனது பண்புகளில் ஒன்று. அவனது பண்புகள் முடிவில்லாதவை. அவற்றிற்கு தொடக்கமும் முடிவும் இல்லை. இமாம் அகமதின் கருத்தோட நீங்க ஒத்து போறீங்க. உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? முஹம்மது இப்னு இஸ்மாயில். நீங்க எங்க இருந்து வரீங்க? புகாராவிலிருந்து. நீங்கள் கொண்டிருக்கும் இந்த கருத்துக்காக நாங்கள் கவலைப்படுகிறோம். இத பற்றி யார் கேட்டாலும் இந்த பதில சொல்லாதீங்க. அல் மோத்தசிம் இந்த கொடுமையை இன்னும் நிறுத்தலையா? என்னோட வாங்க, இமாமோட வீட்டை காட்டுறேன். வாங்க. இமாம் அல் துஹ்லி எப்படி இருக்கிறார்? அவர் நலமாக இருக்கிறார் இளவரசே. அவர் பக்தாதுக்கு என்னை சந்திக்க வந்து நீண்ட காலமாகிவிட்டதே. வயதாகிவிட்டதல்லவா இளவரசே? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். வைகறை தொழுகைக்கு கூட அவர் வெளியே செல்வதில்லை. பிறகு அவருக்கு பதிலாக யாராவது இருக்கிறார்களா? நைசாபூரினுடைய சிறந்த மனிதர், அறிவுஜீவி ஒருவர் இருக்கிறார். நைசாபூரின் சிறந்த மனிதரா? யார் அவர்? முஸ்லீம் என்று அழைக்கப்படும் ஓர் இளைஞர். அல் புகாரி பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? உங்களுக்கு ஒரு உண்மையை நான் சொல்லட்டுமா அரசே? உண்மையைத் தவிர வேற எதுவும் எனக்கு தேவையில்லை உமர். அவருடைய அறிவு, மார்க்க பேணுதல் குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். மேலும் அவர் பற்றி ஒரு தகவலும் உண்டு. அவர் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீதுகளை சேகரித்துக் கொண்டிருப்பதாகவும், மூலங்களிலிருந்து சேகரிக்கப்படுவதை வகுத்தும் தொகுத்தும் பார்த்து ஆதாரபூர்வமானவற்றை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு சிறிய சந்தேகம் வந்தால் கூட மற்றவைகளை கழித்து விடுவதாகவும் கேள்விப்பட்டேன். மிக பெரிய பணிய. ஆனால் அல்புகாரி வளர்ந்து விட்டால் அறிஞர்கள் மத்தியில் தனக்கு இருக்கும் புகழ் போய்விடுமோ என்று இமாம் அல் துஹ்லி அச்சப்படுகிறார். அல் துஹ்லியிடம் சொல்லு, நாம் அல் புகாரியை குரான் ஒரு படைப்பா என்பதை விட கடினமான விவாதத்தில் பரிசோதித்து பார்க்கலாம் என்று. ஹிஜாஸ் அறிஞர்களிடமிருந்து இத்தனை கடிதங்கள் வந்திருக்கின்றன. எல்லாம் உங்களை பற்றித்தான். என்ன பற்றிய கடிதங்களா? நீங்கள் செய்து கொண்டிருக்கும் காரியத்திற்காக அவர்கள் அனைவரும் பரிதாபப்படுகிறார்கள். உங்களிடம் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன் நான். நான் ஒரே ஒரு அறிவுரை சொல்லட்டுமா? நீங்கள் அறிவு பெற்றவர், நன்கு கல்வி கற்றவர், அப்படித்தானே? இறைவன் மன்னிப்பானாக ஷேக் அவர்களே. நமது காலத்தில் நீங்கள்தான் பேரறிஞராக இருக்கிறீர்கள். எனது தகுதிக்கு மேல் என்னை பற்றி கூற வேண்டாம். என்னால் இயன்றதை செய்திருக்கிறேன், அவ்வளவுதான். இறைவனிடம் எனது தவறுகளுக்கும் நன்றி மறத்தலுக்கும் மன்னிப்பு கேட்கிறேன். சரி, என்னை பற்றி பேசியது போதும், விடுங்கள். நீங்கள் என்ன செய்ய கருதி இருக்கிறீர்கள் என்பதை சொல்லுங்கள்.
இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீசுகளை சேகரிப்பதில் என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றப் போகிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். கலீஃபா அவர்கள் நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறார்? அல் புகாரியை பற்றி அவர் எல்லா உண்மைகளையும் தெரிந்து கொள்ள நினைக்கிறார். அது எப்படி? நீங்கள் அனைவரும் அறிஞர்கள். பதிலே இல்லாத கேள்விகளை எப்படி கேட்க வேண்டும் என்று உங்களுக்குத்தானே தெரியும். புகாரியின் நினைவாற்றல் பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அறிஞர்கள் மத்தியில் இந்த மனிதன் மின்னல் வேகத்தில் புகழ் பெற்று வருவதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? அது சரிதான். புகாரியைப் போல தாங்களும் புகழ் பெற வேண்டும் என்று எல்லா அறிஞர்களும் விரும்புகிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்றுதான் நமக்கு புரியவே இல்லை. புகாரியின் பலமான நினைவாற்றல், திடமான அறிவு குறித்து சுற்றி வரும் வதந்திகள்தான் காரணமாக இருக்க வேண்டும். அப்படித்தானே? அப்படியென்றால் அவருடைய நினைவாற்றலை நாம் சோதித்து பார்ப்போமே. எப்படி? 10 நபர்களை தேர்ந்தெடுப்போம். ஒவ்வொருவரிடமும் 10 ஹதீதுகள். ஆக மொத்தம் 100 ஹதீதுகள் ஆகிவிடும். ஹதீஸ் அறிவிப்பாளர்களின் பெயர்களை மாற்றி கலந்து விடுவோம். ஒரு ஹதீஸின் அசல் இன்னொரு ஹதீஸின் அறிவிப்பாளர் தொடரோடு கலந்துவிடும். ஹதீஸ் அறிவிப்பாளர் பெயரும் இன்னொரு அசலோடு கலந்துவிடும். இது பயங்கரமான யோசனை. எப்பேற்பட்ட அறிஞனாக இருந்தாலும் குழம்பி விடுவான், தப்பிக்கவே முடியாது. அல் முகத்தசீமிடம் நாம் இதை செய்யலாம் என்று தெரியப்படுத்துங்கள் உடனடியாக. இமாம் ஹம்பலின் வீட்டுக்கு அல் புகாரி விருந்தினரா வந்திருக்காருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு சிறு விஷயத்தில் எனக்கு சந்தேகம் வந்தால் கூட அந்த முழு ஹதீஸையே நான் நிராகரித்து விடுவேன். அதை கருத்தில் கொள்ள மாட்டேன். உனக்கு ஒரு ஹதீஸை சொல்லக்கூடிய ஒரே ஒரு மனிதர் இங்கு உயிருடன் இருக்கிறார். அந்த ஹதீஸும் அவர் நபித்தோழர்களின் அடுத்த தலைமுறையிலிருந்து கேள்விப்பட்டது. ஒரு ஹதீதை ஒரு மனிதரிடமிருந்து மட்டும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஒரே காலத்தில் ஒரே ஊரில் வாழும் இருவர் சொன்னால் கூட அந்த ஹதீதை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஏன்? ஏனென்றால் அந்த இருவருக்குள்ளும் தனிப்பட்ட உடன்பாடு இருக்கக்கூடும் அல்லவா? ஒரு ஹதீத் சரியானதென்று சொல்ல சிறந்த வழி என்னவென்றால் அது ஏமன், சிரியா, எகிப்து, பக்தாத் நகர மக்களால் அப்படியே கூறப்பட வேண்டும். முகமது, நீ இதை செய்துவிட்டாலே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிக சிறந்த ஆதாரபூர்வமான ஹதீதுகளை சேகரித்தவனாகி விடுவாய். நபி வழிக்கு மறுமலர்ச்சி தந்து நாம் சார்ந்திருக்க தேவையற்ற விஷயங்களிலிருந்து நாம் வெளியேற வழிவகுத்தவனாகி விடுவாய். உனது இந்த முயற்சியினால் நீ தாங்கிக் கொள்ள வேண்டிய சிரமங்களை நினைத்தால் உன் மீது எனக்கு பரிதாபமாக உள்ளது. எனது வருகை உங்களுக்கு புது பிரச்சனைகளை உண்டாக்கிவிடக் கூடாது என்று பயப்படுகிறேன். அப்படி சொல்லாதே. நான் பிரச்சனைகளோடவே வாழ்ந்து பழக்கப்பட்டவன். ஆனால் நான் இறைவனிடம் கேட்பது உனது வருகை உனக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதுதான். உன் குறிக்கோளுக்கு எந்த தடையும் வந்துடக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வா அலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன சந்திக்க வருவதற்கு பயப்படலையா? அல் புகாரி உங்கள் வீட்டில் தங்கி இருப்பதாக கேள்விப்பட்டோம். அல் புகாரியா? ஆமா, முகமது இப்னு இஸ்மாயில் அவர் உங்களோட தான் இருக்காருன்னு சொன்னாங்க. உங்களுக்கு யார் அப்படி சொன்னது? என்னை மன்னிக்க வேண்டும் ஷேக். உங்கள் முன்புதான் நிற்கிறான் இந்த புகாரி. நீங்கள் தான் முகமது இப்னு இஸ்மாயில் அல் புகாரியா? ஆமாம். நாங்க இவரோட அறிவின் ஆழத்தையும் நினைவாற்றலை பத்தியும் கேள்விப்பட்டிருக்கோம். இவரை பரிசோதனைக்கு அழைச்சி இவரோட எண்ணங்களை அறிய போறோம். அல் மாமூன் தொடங்கி வைத்த குழப்பம், திருக்குரான் ஒரு படைப்பா, காலத்தால் அழியாததா என்ற விவாதங்கள் தானே? இல்லை, அல் மாமூன் இறந்ததோடு அவரது குழப்பமும் இறந்துவிட்டது. நாங்கள் அதைவிட கடினமான பரிசோதனையில் உங்களை ஈடுபடுத்தப் போகிறோம். இந்த பரிசோதனைக்கு என்ன காரணம்? புகாரி எந்த நினைவுத்திறனால் புகழடைந்துள்ளாரோ அந்த புகழுக்கு பங்கமில்லாத ஒரு சாட்சியை உருவாக்கத்தான்.
அவர் தற்பொழுதுதான் எனது தொகுப்பில் உள்ள அனைத்து ஹதீசுகளையும் ஒன்றுவிடாமல் என்னிடம் ஒப்புவித்தார். உரைநடையிலோ அறிவிப்பாளர் தொடரிலோ ஒரு சிறு தவறு கூட அவர் செய்யவில்லை. நான் சொல்வதெல்லாம் உண்மைதான். அதை பொதுமக்களின் முன்பாக நாங்கள் பரிசோதித்து தெரிந்து கொள்கிறோம். இதனால் என்ன பிரயோஜனம் என்று எனக்கு தெரியவில்லை. அவர்கள் விரும்புவது என்னவோ அதை செய்யட்டும். அந்த பரிசோதனை கடினமானது புகாரி. இது உண்மையில் ஒரு சோதனைதான். இறைவன் உதவியினால் நாம் எந்த ஒரு சோதனைக்கும் ஆட்டம் கண்டுவிட மாட்டோம். கண்ணியமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வும் அவனது வானவர்களும் முஹம்மது நபி மீது வாழ்த்து கூறுகிறார்கள். மூமின்களே, நீங்களும் அவரின் மீது வாழ்த்து கூறுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தும் முறைகளில் சிறந்தது தொழுகையின் இறுதியில் கூறும் வாழ்த்தாகும். எங்கள் இறைவனே, நபி இப்ராஹீமையும் அவரது குடும்பத்தாரையும் பாதுகாத்ததைப் போல நபி முகம்மதையும் அவரின் குடும்பத்தாரையும் தீமையிலிருந்து பாதுகாப்பாயாக. நபி இப்ராஹீமுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் அருள் புரிந்ததைப் போல நபி முகம்மதுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் அருள் புரிவாயாக. நீயே அனைத்து புகழுக்கும் பெருமைக்கும் உரியவன். எங்கள் தலைவர் முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் அன்பு செலுத்தி வாழ்த்து கூறி அருள் பாலிப்பாயாக. எங்கள் தலைவர் முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது குடும்பத்தாருக்கும் அவரது தோழர்களுக்கும் சாந்தியும் சமாதானத்தையும் அளித்து எவ்வளவு முறை உன்னோடு பொருந்திக் கொள்ள முடியுமோ அவ்வளவு முறை பொருந்திக் கொள்வாயாக. இறைவா, நீ எனது பகிரங்கத்தையும் அந்தரங்கத்தையும் அறிந்தவன், என்னை மன்னிப்பாயாக. எனது தேவையை அறிந்தவன் நீ, அதை நிறைவேற்றுவாயாக. எனக்குள் இருப்பது உனக்கு தெரியும், எனது பாவங்களை மன்னிப்பாயாக. எனக்கு உதவி செய்வாயாக. அல்லாஹ் போதுமானவன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவனிடமே நமது அடைக்கலம். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இறை தூதர்கள் மீதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் தோழர்கள் மீதும் உண்டாவதாக. சகோதரர்களே, முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரியை பரிசோதனை செய்து பார்க்கும் நேரம் வந்துவிட்டது. கேள்விகளை தொடங்குவோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக நீங்கள் கூறிய ஹதீத் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு அநீதிக்கான தண்டனை இறுதி தீர்ப்பு நாளில் வழங்கப்படும் என்பதாகும். இந்த ஹதீதை கூறியது இப்னு அப்பாஸ் என்பது தவறு. இப்னு உமர்தான் இதன் சரியான அறிவிப்பாளர். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரராவார். அவர்களில் ஒருவர் இன்னொருவருக்கு அநீதி இழைக்கவும் மாட்டார், அநீதி இழைக்கப்படவும் மாட்டார். இந்த ஹதீதின் அறிவிப்பாளர் அபு சயீத் அல் குத்ரி ஆவார். இந்த ஹதீதின் மீதி பாகத்தை தான் உங்கள் நண்பர் தன்னுடைய வார்த்தைகளில் கூறினார். அதேபோல் நான்காவதாக அவர் கூறிய ஹதீஸை அவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்ததாக கூறினார். அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தனது சகோதரனுக்கு உதவி செய்பவனுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்று. அபு சயீத் அல் குத்ரியினுடைய ஹதீஸ் இப்படித்தான் உள்ளது. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரராவார்.
அவர்களில் ஒருவர் இன்னொருவருக்கு அநீதி இழைக்க மாட்டார், அநீதி இழைக்கப்படவும் மாட்டார். தனது சகோதரருக்கு உதவுகிறவருக்கு அல்லாஹ் உதவி புரிகிறான். துயரத்தில் இருக்கும் ஒரு முஸ்லிமுக்கு ஆறுதல் அளிப்பவருக்கு இறைவன் இறுதி தீர்ப்பு நாளின் துயரங்களிலிருந்து ஆறுதல் அளிக்கிறான். ஒரு முஸ்லிமுக்கு பாதுகாப்பு அளிப்பவருக்கு இறுதி தீர்ப்பு நாளில் அல்லாஹ் பாதுகாப்பு அளிக்கிறான். அதேபோல நீங்கள் ஒப்புவித்த 10 ஹதீஸ்களில் 5வது ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தைகளில் ஒரே ஒரு வார்த்தையை மறந்து விட்டீர்கள். அதை இப்போது சரியாக நான் உங்களுக்கு கூறுகிறேன். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடன் 3 இரவுகளுக்கு மேல் பேசாமல் இருக்கக்கூடாது. சந்திக்கும் போது ஒருவருக்கொருவர் முகத்தை திருப்பிக் கொண்டு போவதை விட முதலில் சலாம் சொல்லி பேசத் தொடங்குபவர் அவர்களில் சிறந்தவர். எனவே அன்புக்குரிய அறிஞர்களே, இறைவனின் அருளுக்கு நான் நன்றி கூறுகிறேன். நீங்கள் கூறிய 100 ஹதீஸ்களையும் நீங்கள் தேர்ந்தெடுத்த அதே வரிசைப்பாட்டில் திருத்தங்களுடன் நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லி காட்டுகிறேன். இந்த நினைவாற்றல் கொடையை எனக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றி. இதை அவன் எனக்கு நிரந்தரமாக வழங்க வேண்டும் என்று கேட்கிறேன். மறதியிலிருந்து அவனிடம் பாதுகாவல் தேடுகிறேன். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியன. உங்கள் மனதில் உள்ளவற்றை வெளியிட்டாலும் மறைத்துக் கொண்டாலும் அவற்றை பற்றி அவன் கேள்வி கேட்பான். அவன் விரும்பியவர்களை மன்னிப்பான், விரும்பியவர்களை தண்டிப்பான். அவன் அனைத்தின் மீதும் மிக்க ஆற்றல் உடையவன். அருளப்பட்ட வேதத்தை இறைத்தூதர் மெய்யாகவே நம்புகிறார். அவ்வாறே மற்ற நம்பிக்கையாளர்களும் நம்புகிறார்கள். இவர்கள் அனைவரும் அல்லாஹ்வையும் மலக்குகளையும் அவனது வேதங்களையும் தூதர்களையும் நம்பிக்கை கொள்கின்றனர். தூதர்களில் எவரையும் நிராகரித்து விட மாட்டோம் என்றும், செவிமடுத்தோம், வழிபட்டோம், மன்னிப்பை கோருகிறோம், உன்னை நோக்கியே எங்கள் பயணம் என்றும் கூறுகின்றனர். அவன் யாதொரு ஆன்மாவையும் அதன் சக்திக்கு மேல் நிர்பந்திப்பதில்லை. இறைவனே, நாங்கள் கடமையை செய்ய மறந்துவிட்டாலும் தவறிழைத்து விட்டாலும் எங்களை குற்றம் பிடிக்காதே. முன்னிருந்தவர்களுக்கு சுமத்தியது போல எங்கள் மீது வலுவான சுமையை சுமத்தி விடாதே. இறைவா, தாங்க முடியாத கஷ்டங்களை எங்கள் மீது சுமத்தி விடாதே. எங்களை மன்னிப்பாயாக. கருணை புரிவாய். விட்டாலும் தவறிழைத்து விட்டாலும் எங்களை குற்றம் பிடிக்காதே. முன்னிருந்தவர்களுக்கு சுமத்தியது போல எங்கள் மீது வலுவான சுமையை சுமத்தி விடாதே. இறைவா, தாங்க முடியாத கஷ்டங்களை எங்கள் மீது சுமத்தி விடாதே. எங்களை மன்னிப்பாயாக. கருணை புரிவாயாக. நிராகரிப்போர் மீது வெற்றி பெற எங்களுக்கு உதவி செய்வாய் இறைவா. இறைவன் உனக்கு அருள் புரியட்டும் முகம்மது, அருள் புரியட்டும். நான் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் நான் தான் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாதே. அல்லாஹ் எனக்கு கொடுத்திருந்த நேரத்துல என்னோட நினைவாற்றலை நிரூபிக்கிறதுக்காக இவ்வளவு நேரத்தை செலவழிச்சிட்டேன்னு வருத்தமா இருக்கு. உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஷேக், குரான்ல கால் பாகத்தை நான் பகல்ல மனப்பாடமா ஓதுவேன், கால் பாகத்தை இரவுல ஓதுவேன். 2 நாளைக்கு ஒரு முறை முழு குரானையும் ஓதி முடிச்சிருவேன். இன்னைக்கு பகல் பொழுது போயிட்டதால இன்னைக்கு இரவு அரை பாகம் குரானை ஓத முயற்சிக்கணும். நாளைக்கு அதிகால தொழுகையை முடிச்சிட்டு நான் புறப்படணும் இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ் முஹம்மத், மாஷா அல்லாஹ். ஹதீஸ் சொல்லக்கூடிய நபர்களில் எனக்கு தெரிஞ்சு உயிரோட இருப்பவங்க யார் யார், அவங்க எங்கெங்க இருக்காங்கன்னு ஒரு பட்டியல் தயாரிச்சிருக்கேன். கிராமங்கள் நகரங்களின் பெயரையும் இணைச்சிருக்கேன். இது உனக்காக தான், எடுத்துக்கோ. இந்தா எடுத்துக்கோ. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இறைவன் நாட்டத்தால என் மனசுல பதிஞ்சிடுச்சு. இவ்வளவு சீக்கிரமாவா? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். எல்லா புகழும் இறைவனுக்குத்தான். இந்த ஆற்றலை எனக்கு கொடுத்த இறைவனுக்குத்தான் நன்றி சொல்லணும். புகாரி அவர்களை வென்று விடுவார் என்று எனக்கு முன்பே தெரியும். கலிஃபா அவர்களே, அவர் எல்லோரையும் ஆச்சரியப்பட வைத்து விட்டார்.
இஸ்லாமிய வரலாற்றில் தனக்கே உரிய தனி அடையாளத்தை இவர் பெறப்போகிறார். நீங்கள் எங்களை மன்னிக்கும்படி தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறோம் முகமது அவர்களே. அப்படி சொல்ல வேண்டாம் சகோதரா. நம்ம எல்லோரையும் மன்னிக்கும்படி அந்த இறைவன் கிட்ட மன்னிப்பு கோருவோம். முஸ்லிம்களுக்கு ஒரு அறிவு களஞ்சியமாக இறைவன் உங்களை ஆக்கியிருக்கிறான் முகமது. உங்களோடு வாழ்ந்த காலத்தை எங்களால் மறக்க முடியாது. உங்கள் பயணத்தில் அல்லாஹ் துணை இருப்பான் சகோதரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வின் பாதுகாப்பில் பாக்தாத் நகர மக்கள் அனைவரும் அவருடைய நினைவாற்றலையும் அறிவு கூர்மையையும் ஒப்புக்கொண்டு விட்டனர். அந்த பரிசோதனை என்னவாயிற்று? பாக்தாத் அறிஞர்கள் வைத்த பரிசோதனையில் அவர் வெற்றி பெற்று விட்டார். குர்ஆன் ஒரு படைப்பு என்று அவன் சொன்னானா? அது பற்றி அவரிடம் கேட்கப்படவில்லை. குர்ஆன் ஒரு படைப்பு என்று மட்டும் அவன் வாயால் சொல்லியிருந்தால் அவன் ஒரு நயவஞ்சகன் என்று அவன் மேல் குற்றம் சுமத்தி இருக்க முடியும். அவருடைய உரையை கேட்ட சில வணிகர்கள் குர்ஆன் இறைவனின் வார்த்தை என்று அவர் கூறுவதாகவும் இது குறித்து விவாதிப்பவர்கள் வீண் குழப்பம் செய்பவர்கள் என்று அவர் குற்றம் சாட்டுவதாகவும் கூறுகிறார்கள். இந்த மனிதனுக்கு மட்டும் எப்படி சூழ்நிலைகள் சாதகமாக அமைகிறது என்று தெரியவில்லை. மாஷா அல்லாஹ், ரொம்ப நல்லது. ஆஹா, அப்புறம் என்னாச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீதுகளை அந்த 10 பேரும் புகாரிக்கு முன்பாக கூறி முடித்தவுடன் அல் புகாரி அவர்களை பார்த்து சொன்னாரு, இந்த கூட்டத்தில் கூறப்பட்ட அனைத்து ஹதீதுகளையும் அறிவித்தவர் பெயருடன் என்னால் திரும்ப கூற முடியும் என்று. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அது சரி, இப்ப அவர் எங்க இருக்காராம்? பகதாதிலிருந்து அவர் எகிப்துக்கு புறப்பட்டு விட்டாராம். அவர் எடுத்த காரியத்தை நல்லபடியா முடிக்க அல்லாஹ் அருள் புரியட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. وعليكم السلام ورحمة الله وبركاته. தமியாத்துங்கிற நகரத்தை தேடி நான் போய்கிட்டு இருக்கேன். தமியாத், நீங்க இப்ப சினாய் நகர்ல இருக்கீங்க. தமியாத் நகரங்கிறது இங்கிருந்து ரொம்ப தொலைதூரத்துல இருக்கு. நீங்க தயவு கூர்ந்து வழிகாட்ட முடியுமா? இதுதான் வழி. ஆனா ரொம்ப ஆபத்தானது. வனவிலங்குகள் அதிகம். நீங்க வணிகர் பாதையில் போங்க. அந்த வழியை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மலைக்கு பின்னாடி ஒரு மணல் பாதை உங்களுக்கு தென்படும். அந்த வழியிலேயே போங்க, விட்டுறாதீங்க. உனக்கு ரொம்ப நன்றி சகோதரா. அப்படியே செய்யறேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. وعليكم السلام ورحمة الله وبركاته. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். உணவும் தண்ணியும் சுத்தமா தீர்ந்து போச்சு. இறைவா, பசியையும் தாகத்தையும் தாங்கற சக்தியையும் பொறுமையையும் எனக்கு கொடு இறைவா. யா அல்லாஹ், யா அல்லாஹ்.
யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவன் இப்ப எங்க இருக்கான்னு அந்த இறைவனுக்கு தாமா தெரியும். சில வியாபாரிங்க பாக்தாதுல அவனை பார்த்தாதான் என்கிட்ட சொன்னியே. அவன் பாக்தாத்ல இருந்தும் கிளம்பி போயிட்டான்னு சொன்னாங்கம்மா. பணம் இல்லாம அவன் எப்படி வாழ்வானோ தெரியல. அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சாலாவது இந்த வருஷ விளைச்சல்ல அவனுக்குரிய பங்கு அனுப்பி வைப்பேனே. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. உள்ள வாங்க. நல்ல செய்தி இமாம் அவர்களே. நீங்க பள்ளிவாசலுக்கு போறதுக்கும் உங்க சபையை நீங்க கூட்டுறதுக்கும் கலீஃபா அவர்கள் உங்களுக்கு முழு அனுமதியை வழங்கிவிட்டார். அல்ஹம்துலில்லாஹ்.
கலீஃபா அவனுக்கு நிச்சயம் பெரிய பரிசு கொடுத்திருப்பார் தந்தையே. அவங்க அண்ணா அகமது அதை மறுக்கிறாரே. பணம் அனுப்புற விஷயத்துல குழம்பிக்கிட்டு இருக்காம அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்தா நான் முகமது இப்னு இஸ்மாயில் கிட்ட சேர்த்துற போறேன். அப்படியா? உனக்கு அவன் இருக்கிற இடம் எங்கன்னு தெரியுமா சையத்? நான் கண்டுபிடிச்சிருவேன். நான் நிச்சயமா கண்டுபிடிச்சிருவேன் தந்தையே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஊர்ல தான் அலி இப்னு அய்யூப் இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். அவரு 10 நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போயிட்டாரு. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. அல்லாஹ்விடமிருந்தே வந்தோம், மீண்டும் அவனிடமே திரும்பிச் செல்வோம். நீங்க யாரு, எங்கிருந்து வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் ரொம்ப தொலைவுல இருந்து வர்றேன், ரொம்ப தொலைவுல இருந்து. நீங்க இப்னு அய்யூப தான் சந்திக்க வந்தீங்களா? அவர் சிறந்த மனிதர்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சலீம் இப்னு அப்துல்லாஹ் இப்னு அலியின் மாணவர் தானே அவர்? ஆமா. இந்த கிராமம் முழுவதும் அவருக்கு பின்னாடி நின்னுதான் தொழுதாங்க, அவர்கிட்ட தான் படிச்சாங்க. அவர் ஆன்மாவை இறைவன் ஏற்கட்டும், விசாலமான சொர்க்கத்தில் அவரை வரவேற்கட்டும். அவருடைய வார்த்தைகள்ல சிலவற்றை நான் உங்ககிட்ட சொல்லட்டுமா? இல்ல, என்ன மன்னிக்கணும். நான் அவரை தனிப்பட்ட முறையில நேரா சந்திக்க விரும்பினேன். நான் கிளம்புறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பணம், இதுதான் கடிதம். இந்த ரெண்டையும் நீ அவங்கிட்ட சேர்த்துருவேன்னு நான் நம்புறேன். நீங்க கவலையே விடுங்க. பணத்தையும் கடிதத்தையும் நான் வேற யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன். முகமதை சந்திச்சு நான் அவங்கிட்டயே கொடுத்துருவேன். சையத், நீ செய்யற இந்த உதவிக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. இறைவன் உனக்கு அருள் புரியட்டும். முகமது என்னோட பால்ய நண்பன். நாங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சவன். வியாபாரத்தினால நான் கல்வியை இழந்துட்டேன். இல்லனா நான் இந்த புகாராவோட இமாம் ஆகியிருப்பேன். சுப்ஹானல்லாஹ். ஒரே ஒரு ஹதீஸுக்காக நீங்க பக்தாதுல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா? நான் ஏமன் நகருக்கு கூட போவேன் இன்ஷா அல்லாஹ், இந்த ஹதீஸை சரி பார்க்கறதுக்காக. என்னப்பா இது, உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிறியே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ்களை சேகரிக்கும் பணிக்கு கடினமான உழைப்பு தேவைங்கிறத நீங்க ஒப்புக்கிறீங்களா? ஆமா ஆமா. இமாம் அகமது இப்னு ஹம்பல் உங்களை பத்தி என்கிட்ட சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களை சந்திக்க வர்றதுக்கு முன்னாடி இந்த ஊர் மக்கள்கிட்ட உங்களை பத்தி விசாரிச்சேன். வாழ்நாள்ல இதுவரை ஒரே ஒரு பொய் கூட நீங்க சொன்னதில்லைன்னு அவங்க சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். கொஞ்சம் பொறு. இந்த கழுதைய புடிச்சு கட்டிட்டு நான் இதோ இப்போ வந்துடுறேன். போயிட்டு வாங்க. என்ன இது? இதுல கோதுமை எதுவும் இல்லையே? ஆமாப்பா ஆமா. பின்ன என்ன செஞ்சீங்க நீங்க? கூடையில நிறைய கோதுமை இருக்கிற மாதிரி காட்டி நான் இந்த கழுதையை பிடிச்சேன். என்ன மன்னிக்கணும் சகோதரரே. விலங்குகள்கிட்ட பொய் சொல்ற உங்கள்ட்ட இருந்து ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் இப்பவே கிளம்புறேன். உண்மையாகவா? அல் புகாரி இந்த நைசாப்பூரில் தான் இருக்கிறானா? இப்போ அவரு பெரிய பள்ளிவாசல்ல தான் இருக்காரு. அவருடைய உரையை கேட்க ஊர் மக்கள் அங்க கூடியிருக்காங்க. எனது அனுமதி இல்லாமலா? எனது அனுமதியை கூட பொருட்படுத்தாமல் அவர்கள் இப்படி செய்கிறார்களா? உணர்ச்சிசப்படாதீங்க உஸ்தாத். புகாரி பெரிய அளவுல புகழ் அடைஞ்சிட்டாரு. அந்த ரகசியம் தான் என்ன? எப்படி புகழ் அடைந்தான் முஸ்லீம்? அவருடைய நினைவாற்றல், மொழி வளம், பேரறிவு. நீயும் அதே தகுதி படைத்தவன் தானே முஸ்லீம்? உனக்கு மட்டும் ஏன் பேரும் புகழும் கிடைக்கவில்லை? நீயும் தான் உமர் இப்னு இஜுதீன். உனக்கு ஏன் அந்த பேரும் புகழும் கிடைக்க கூடாது? தயவு செய்து உஸ்தாத், உங்க மாணவர்களையும் புகாரி கிட்ட பாடம் படிக்க அனுமதியுங்க. நானும் அதைத்தான் விரும்புறேன் உஸ்தாத்.
என் வகுப்பை விட்டுவிட்டு நீங்கள் இருவரும் அல் புகாரியிடம் பாடம் கற்க விரும்புகிறீர்கள். அல் புகாரி அப்படி என்னதான் சொல்றாருன்னு தெரிஞ்சுக்க விரும்புறோம். பிறகு நீதான் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்ல வேண்டும். ஆனா ஏய் முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ், என் சிறந்த மாணவன் நீ. நான் உன்னை மிகவும் நம்புகிறேன். நைசாப்பூர் மக்களின் மிகச் சிறந்தவன் நீ. அல் புகாரியை தோலுரித்து காட்ட நீ வழி கண்டுபிடிப்பாய் என்று நம்புகிறேன். மறுத்து விடாதே, அது உன்னால் முடியும். இறை தூதர் அவர்களின் ஏராளமான ஹதீதுகளை நீ மனப்பாடம் செய்து வைத்துள்ளாய். நைசாப்பூர் மக்களின் முன்னிலையில் நீ அவனை தோற்கடிக்க முடியும். ஒரு உயர்ந்த இடத்தை அடைய, அவன் நற்பெயரை களங்கப்படுத்த உன்னால் முடியும். முஸ்லிம், நீ ஒரு நாள் நைசாப்பூரின் இமாமாக ஆவாய். அது நடக்கும். கலீஃபா உனக்கு ஏராளமான பரிசுகளையும் அன்பளிப்புகளையும் தருவார். அவன் யார்? அவன் கதை ஒரே அடியாக முடிந்துவிடும். உஸ்தாத், நீங்க ஒரு முறை கூட அவரை பார்த்ததில்ல. நீங்க ஏன் வந்து அவரோட கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது? நானா? நான் அந்த புகாரியிடம் பாடம் கற்க வேண்டுமா? விவாதம் இல்லனா பரிசோதனைக்காவது? அது என் வயதுக்கு ஏற்ற செயலாக இருக்குமா? என்னை விட பல மடங்கு சிறியவனவன். உங்களில் ஒருவன்தான் விவாதத்திற்கு சரியான ஆள். அது முஸ்லீமாக இருக்கட்டும். இது பற்றி நன்றாக யோசித்து பார் முஸ்லீம். பெரிய பள்ளிவாசலுக்கு போகிறாய், அவன் உரையை செவிமடுக்கிறாய். விவாத மேடையில் அவனை எப்படி வாதத்தில் தாக்குவது என்பதை அறிந்து கொண்டு வா. அவனை பரிசோதிக்கும் நாள் வந்துவிட்டது. கடன் வாங்குவதும் அதனை திருப்பி செலுத்துவதும் என்ற பாடத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கடன் வாங்கியவர் அதனை திருப்பிச் செலுத்த விரும்பினால் அல்லாஹ் அவருக்காக அந்த கடனை திருப்பிச் செலுத்துகிறான். அவர் வீண் விரயத்துக்காக அக்கடனை வாங்குவாரேயானால் அல்லாஹ் அவரை வீண் விரயமாக்குகிறான். இதன் அர்த்தம், ஒரு முஸ்லிம் கடன் வாங்கும் போது அதனை திருப்பி செலுத்த எண்ணுகிறான் என்று இறைவனுக்கு தெரியுமேயானால் இந்த உலகத்திலேயே அவன் கடனை அடைத்துவிட இறைவன் உதவுகிறான். அவன் கடனை அடைக்க எண்ணம் கொண்டிருந்து பணம் இல்லாத நேரத்தில் திடீரென்று இறந்துவிட்டால் அவனுக்காக அந்த கடனை மறுமையில் இறைவன் அடைக்கிறான். நற்காரியங்களுக்காக மறுமையில் அவன் அடையும் பலனை அது எந்த விதத்திலும் குறைத்து விடாது. அதே சமயம் வாங்கிய கடனை அவன் திருப்பி அடைக்க எண்ணவில்லை என்றால் இவ்வுலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அதற்கான தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. இந்த ஹதீஸ் அறிவுறுத்துவது என்னவென்றால், சரியான காரணமின்றி பிறரிடமிருந்து கடன் வாங்க வேண்டாம். அதேபோல் கடன் வாங்கும் நேரத்தில் அதனை திருப்பிச் செலுத்த வேண்டும் என்று எண்ண வேண்டும். இந்த ஹதீஸ் மேலும் வலியுறுத்துவது என்னவென்றால், நல்ல எண்ணம் கொண்டிருக்க வேண்டும், தீய எண்ணத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்பதுதான். இறைவன் அவனை வீணடிக்கட்டும் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தையும் துவாவுக்கு இணையானது. அதிலும் குறிப்பாக வாங்கிய கடனை வீண் விரயம் செய்பவன் இறுதி தீர்ப்பு நாளின் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நரகத்திலிருந்து நம்பிக்கையாளர்கள் வெளியேற்றப்படும் பொழுது சுவர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையிலுள்ள பாதையில் அவர்கள் நிறுத்தப்பட்டு இந்த உலகத்தில் அவர்களுக்கு இடையே உள்ள தீர்க்கப்பட வேண்டிய அநீதிகளுக்கு தீர்ப்பளிக்கப்படுவார்கள். அங்கே அவர்கள் தூய்மையடைந்து முன்னேறிய பிறகுதான் சொர்க்கத்தில் நுழைய அனுமதி வழங்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. வா அலைக்கும் சலாம். சயீத், என் சகோதரா, நீ என் தம்பியை சந்தித்தாயா? ஆமா, அந்த கடிதத்தையும் பணத்தையும் நான் புகாரி கிட்ட கொடுத்துட்டேன். அவன் எப்படி இருக்கான்? அவன் நல்ல சௌக்கியத்தோடையும் ஆரோக்கியத்தோடையும் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கான். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஆனா என்ன அவனுக்கு? அவன் இன்னும் கொஞ்சம் பணம் வேணும்னு என்கிட்ட கேட்டான். அவனுக்கு இன்னும் பணம் தேவையா?
ஆமா. நீ அவன் கேட்டதை கொடுத்தியா? நீங்க கொடுத்த பணம் மட்டும்தான் என்கிட்ட இருந்தது, அதனால நான். சரி, நான் போய் அவனை பாத்துக்கிறேன். அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு. அவன் நிலையா ஒரு இடத்துல இருக்கிறது இல்ல. என்ன போல வியாபாரிகளால தான் அவனை தேடி கண்டுபிடிக்க முடியும். அப்போ என்னையும் உன் கூட அழைச்சிட்டு போயேன். உங்க அம்மா இருக்காங்களே, அவங்கள நீங்க தனியா விட்டுட்டு என் கூட வருவீங்களா? பயணத்துல வர சிரமங்கள்லாம் உங்களால தாக்கு பிடிக்க முடியாது. சரி, நாளைக்கே உனக்கு 10,000 திர்ஹம் கொண்டு தர்றேன். நீ பத்திரமா அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்துரு. இதே நேரம் நாளைக்கு உங்களுக்காக நான் இதே இடத்துல காத்துக்கிட்டு இருப்பேன். இறைவன் உனக்கு அருள் புரியட்டும். இறைவன் உனக்கு அருள் புரியட்டும் சயீத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். عليكم السلام ورحمة الله وبركاته. عليكم السلام ورحمة الله وبركاته. முகமது பின் இஸ்மாயில் இந்த ஊருக்கு திரும்பி வந்தா என்ன ஆகும் தெரியுமா? அவன் இங்க திரும்பி வரவே மாட்டான். அவன் நிச்சயமா வரவே மாட்டான். அவன் திரும்பி வரமாட்டான்னு உனக்கு எப்படி தெரியும்? வரமாட்டான்னு உனக்கு எப்படி தெரியும்? எகிப்திலையும் சிரியாவிலையும் அவனை கண்ட வியாபாரிங்க இறை தூதரின் ஒரே ஒரு ஹதீதுக்காக அவன் நெடுந்தூரம் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமே அவன் வாழ்நாள் முழுசியும் பயணத்திலேயே கழிக்க போறான்னு தானே அர்த்தம். அதனாலதான் நான் சொன்னேன் அவன் திரும்பி வரமாட்டான்னு. நிச்சயமா அவன் திரும்பி வரவே மாட்டான். சொல்லு முஸ்லீம், அவனிடம் நீ கண்டது என்ன? அல் புகாரி பல விஷயங்கள் அருள் செய்யப்பட்டிருக்கிறார். அவர்கிட்ட இருக்கிற நீதி, நினைவாற்றல், ஆடம்பரம் இல்லாத கட்டுப்பாடான வாழ்க்கை, அவருடைய கருத்துக்கள் எல்லாம் அவர் மேல அன்பையும் ஈர்ப்பையும் ஏற்படுத்துது. நைசாப்பூர் மக்கள் அனைவரும் அவன் உரையை கேட்க சென்று விட்டார்கள். பெண்களும் குழந்தைங்களும் தான் பாக்கி. ஏன் எல்லோரும் இப்படி செய்கிறார்கள்? என்னுடைய சபையை விட்டுவிட்டு ஏன் அந்த அந்நியன் உரையை கேட்கிறார்கள்? இறைவன் சொன்ன வார்த்தைகள்ல சில எனக்கு இப்பதான் புரியுது உஸ்தாத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யார் நம்பிக்கை கொண்டு நல்ல காரியங்கள் செய்யறாங்களோ அவர்களுக்கு இடையே அல்லாஹ் பாச பிணைப்பை ஏற்படுத்தி விடுகிறான். அவனுடைய வார்த்தைகளில் குற்றம் ஏதும் கண்டுபிடிக்கவில்லையா? என்ன நம்புங்க உஸ்தாத், நம்ம காலகட்டத்துல இவரை போல ஒரு மனிதர் இல்லவே இல்ல. நீ இருக்கிறாய் முஸ்லீம். நானா? அவரோட ஒப்பிடும் அளவுக்கு நான் யார்? இறைவன் மீது ஆணையாக அவர் என்னோட கை குலுக்கியிருந்தால் கூட அது எனக்கு கௌரவமாக இருந்திருக்கும். நீ நமது வட்டத்தை விட்டு சென்று விட்டாய். நமது பெருமைகளை மறந்து விட்டாய். நான் அப்படி சொல்லலையே. நீ பேசியவைகள் அப்படித்தானே இருந்தன. நீ உன் பேராசிரியர் மீது உண்மையாகவே மரியாதை வைத்திருந்தால் நான் சொல்வதை கேள். இன்று இரவு அல் புகாரியின் கூட்டத்திற்கு நீ செல்லக்கூடாது. என்னது? என்னோட கல்வியை தடை செய்ய பாக்குறீங்களா? அல் புகாரி அறிவுக்கு சொந்தக்காரனாகிவிட்டானா? ஹதீது கலையில் முகமது இப்னு இஸ்மாயிலை விட வேறு சிறந்த அறிஞரே இல்லை. அப்போது நான் யார்? நான் ஒரு அறிஞன் இல்லையா? அவரிடம் அறிவாற்றல் பொங்கி வழிவதை நான் காண்கிறேன். உனக்கு என்னை கண்டால் மூடனாக தெரிகிறது இல்லையா? உஸ்தாத், புகாரியுடன் உங்களை ஒப்பிடாதீர்கள். என்னை விட வயதில் பன்மடங்கு சிறியவன், என்னை விட அறிவில் குறைவானவன். அப்படியானால் அவருடன் போட்டியிட்டு பார்க்கலாமே. முஸ்லிம், நீ வரம்பு கடந்து விட்டாய். உன்னை நான் எச்சரிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கோபம் கொள்ளாதீர் என்று. இனியும் நீ இங்கு நிற்க வேண்டாம். போய்விடு. நான் உங்க மேல பரிதாபப்படுறேன். நான் உன்னை போய்விடச் சொன்னேன். போய்விடு. உங்களிடம் மாணவனாக சேர ஆசைப்படுகிறேன். நான் என்ன அறிஞனா? என்னிடம் எதற்கு மாணவர்கள்? நீங்கள் அறிஞர் இல்லையா? உங்களை வேறு யார் என்று சொல்லிக் கொள்வீர்கள்?
நான் இறைவனின் அடிமைகளில் ஒருவன். அல்லாஹ் எனக்கு நினைவாற்றலை கொடுத்திருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ்களை சேகரிக்கும் பணிக்காக நான் அதை அர்ப்பணம் செய்யறேன். அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், நீங்க எனக்கு ஏதாவது அறிவுரை சொல்லித்தாங்க. அதுக்கப்புறம் அதை பத்தி வேற யாரிடமும் கேட்க மாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு ஹதீதை நீங்கள் மனப்பாடம் செய்ய விரும்பினால் உங்கள் வாழ்க்கையில் முதலில் அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். நீங்க அப்படித்தான் செய்றீங்களா? இறைவனுக்கே எல்லா புகழும், இறைவனுக்கே எல்லா புகழும். என் வாழ்க்கையில் நான் முதலில் கடைபிடிக்காமல் இறை தூதரின் ஹதீஸ்களில் ஒன்றை கூட நான் எழுதி வைத்ததில்லை. இறை பொருத்தத்துக்காக நான் உங்களை நேசிக்கிறேன். எந்த அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறீர்களோ அந்த அல்லாஹ்வும் உங்களை நேசிக்கிறான். நாளைக்கு நீ ஆளுநரிடம் சென்று நான் என்ன சொல்ல சொன்னேனோ அதை சொல். எப்படி எப்படி நான் இதை செய்வது உஸ்தாத்? நான் என்ன சொன்னேனோ அதை செய். ஆளுநர் இந்த அநீதியை ஏற்றுக்கொள்வாரா? முஸ்லிமை நைசாப்பூரில் இருந்து நாடு கடத்தும் என் உத்தரவை அநீதி என்கிறாயா? இது அப்பட்டமான அநீதிதானே உஸ்தாத்? நான் உன்னையும் சேர்த்து நாடு கடத்தி விடுவேன். அப்பொழுதுதான் எனது சக்தி என்ன என்பது உனக்கு தெரியும். நான் உங்களிடம் கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு குடும்பம் இருக்கு உஸ்தாத். நீ உன் குடும்பத்தோட நைசாப்பூர்லயே இருக்கணும்னு நினைச்சா ஆளுநர் கிட்ட போய் எனது வேண்டுகோளை தெரியப்படுத்து. இமாம் அல் துகுலியின் வேண்டுகோளை நான் நிராகரித்ததில்லை. அது எதுவாக இருந்தாலும் சரி, நான் முஸ்லிமை நைசாப்பூரில் இருந்து நாடு கடத்த உத்தரவிட்டதாக அவரிடம் தெரியப்படுத்து. மேலும் அல் புகாரியிடம் அவரால் எந்த குழப்பமும் ஏற்படும் முன்பு அமைதியாக நகரத்தை விட்டு வெளியேறும்படி நான் சொன்னதாக தெரியப்படுத்து. 3 வகையான அநீதிகள் இருக்கின்றன. இறைவனுக்கு மனிதன் செய்யும் அநீதி என்பது ஒன்று. அது அவனை நம்ப மறுப்பதாகும். இணை வைப்பாளர்களின் இணையை விட்டும் அல்லாஹ் உயர்ந்து விட்டான். எல்லாம் வல்ல இறைவன் சொல்கிறான், உண்மையில் இறை நிராகரிப்பாளர்கள்தான் அநீதியாளர்களாவர். அல்லாஹ் மேலும் கூறுகிறான், தனக்கு இணை வைப்பதுதான் மிகப்பெரிய அநீதி என்று. 2வது வகை அநீதி என்னவென்றால், ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு இழைப்பதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுக்கு சொந்தமான அனைத்தும் பிற முஸ்லிம்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. அவரின் உயிர், அவரின் செல்வம், அவரின் மரியாதை. 3வது வகை அநீதி ஒரு அடியான் தனக்குத்தானே செய்யும் அநீதியாகும். இது எப்படி செய்யப்படுகிறது என்றால், பாவங்களில் மூழ்குவதாலும் குற்றங்கள் தவறுகளாலும் இந்த அநீதி செய்யப்படுகிறது. சொல்கிறான் எல்லாம் வல்ல இறைவன், அவர்கள் நமக்கு எதிராக தவறிழைக்கவில்லை, மாறாக தங்களுக்கு எதிராகவே தவறிழைத்துக் கொள்கின்றனர். சொல் புகாரி, சக மனித பொறாமை சண்டை பற்றி அபு ஹுரைராவின் அறிவிப்புக்கும் அனஸ் இப்னு மாலிக்கின் அறிவிப்புக்கும் என்ன வித்தியாசம் என்று உன்னால் சொல்ல முடியுமா? இவர்தான் எங்க உஸ்தாத் அஹ்மது இப்னு இஹ்யா அல் துகுலி. தங்கள் வரவு நல்வரவாகட்டும் இமாம் அவர்களே. அமருங்கள். நீதான் அந்நியன். உன்னை வரவேற்பதுதான் என் கடமை. நீ என்னை வரவேற்க வேண்டிய அவசியமில்லை. உங்களை சந்திப்பதே எனக்கு பெருமைதான். என் கேள்வியை விட்டு நீ நழுவ வேண்டாம். இது என்னிடம் தெரிந்து கொள்ள கேட்கிறீர்களா, இல்லை சோதித்து பார்க்க கேட்கிறீர்களா? உன்னிடம் கற்றுக்கொள்ளவா நான் கேட்டேன்? அல்லாஹ் அருள் புரியட்டும். நீங்கள் இங்கு புகழ்பெற்ற பேரறிஞர்களில் ஒருவர். கேள்வியில் இருந்து நீ நழுவ வேண்டாம். இந்த பொதுமக்கள் முன்பு நீ அதற்கு பதில் சொல். அல்லது 2 ஹதீதுகளில் நீ ஏதேனும் ஒன்றை மறந்து விட்டாயா? இறைவனின் கிருபையினாலும் அவனுடைய அளவற்ற இரக்க குணத்தினாலும் நான் கேள்விப்பட்ட இறை தூதரின் ஹதீஸ்கள் இன்னும் நன்றாக நினைவிருக்கின்றன.
சரி, இந்த 2 ஹதீதுகளை பற்றி நீ என்ன சொல்கிறாய்? இரண்டுமே உண்மையானவைதான். அவற்றின் உண்மை தன்மையை நான் சிரியா, ஏமன், ஈராக், எகிப்து ஆகிய நகர மக்களிடம் சரிபார்த்து விட்டேன். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஹதீஸில் நான் கண்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவருக்கொருவர் ஏசாதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள், ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள், இறைவனின் அடியார்களாக இருங்கள். ஒரு முஸ்லிம் சக முஸ்லிம் சகோதரனை 3 நாட்களுக்கு மேல் புறக்கணிக்க கூடாது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீதே ஆகும். சந்தேகத்திடமிருந்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனென்றால் அது பொய்யை விட கேவலமானதாகும். ஒட்டு கேட்காதீர்கள், துருவி துருவி பார்க்காதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள், ஏசிக் கொள்ளாதீர்கள், சண்டையிடாதீர்கள், சகோதரத்துவத்தை பேணி இறைவனின் அடிமைகளாயிருங்கள். இமாம் போகிறாரே. இமாம் போனா போகட்டு, விடுங்க. நீங்க உட்காருங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. உங்களுடைய கல்வி அறிவை குறித்து எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் நினைவாற்றல், மார்க்கப்பற்று, உங்கள் நீதி, உங்கள் மொழிவளம் எல்லாவற்றையும் அறிஞர்கள் அங்கீகரிக்கிறார்கள். ஆனால் இது ஒரு வீண் குழப்பம். இந்த வீண் குழப்பம் உங்களால் ஏற்பட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் புகாரி. வீண் குழப்பம்? அதுவும் என்னால்? நைசாப்பூர் மக்களை நீங்கள் கவர்ந்து விட்டீர்கள். சந்தைகள், வயல்காடுகள், தொழிற்சாலைகள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு உங்கள் வீட்டின் முன் அமர்ந்திருக்கிறார்கள். வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு நீங்கள் புறப்பட்டால் புடை சூழ்ந்து உங்கள் பின்னாலேயே வருகிறார்கள். உங்களை பார்க்க வந்த இடத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு முதியவர் இறந்த செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. உங்கள் பயண ஏற்பாடுகளை செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்கிறேன். ஏராளமான தங்கம் வெள்ளிகளை அனுப்புகிறேன். நீங்கள் என்னை நைசாப்பூரை விட்டு வெளியேறச் சொல்கிறீர்களா? எனக்கு வேதனையாகத்தான் இருக்கிறது. உங்கள் விருப்பப்படியே செய்கிறேன். ஆனால் நீங்கள் என்னை தனியாக வெளியேற அனுமதிக்க வேண்டும். ஏன்? நீங்கள் அனுப்பும் வாகனம் எனக்கு தேவையில்லை. எனக்கு என்னுடைய குதிரை இருக்கிறது. நான் கொடுக்கும் செல்வத்தையாவது எடுத்துக் கொள்ளுங்கள் புகாரி. என் உழைப்பால் வராத பணத்தை என்னால் ஏற்க முடியாது. பிறகு எப்படி வாழுகிறீர்கள்? எனக்கு தெரிந்த வரைக்கும் உங்கள் போதனைகளுக்கு நீங்க எந்த கட்டணமும் பெறுவதில்லையே. நான் மக்காவில் இருந்தபோது எனது அண்ணன் கொஞ்சம் பணம் கொடுத்தார். இறையருளால் அது பெருகியது. அது இன்னும் இருக்கிறதா உங்களிடம்? இன்ஷா அல்லாஹ் நிறைய இருக்கும் என்று நினைக்கிறேன். 1000 தினார்கள். அந்த பணம் எவ்வளவு நாளாக உங்களிடம் இருக்கிறது? 7 வருஷம்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலேயும் இருக்கலாம். 7 வருஷமா 1000 தினார்களை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி நீங்க வாழ்றீங்க? நான் உங்கள்கிட்ட சொன்னேனே, அல்லாஹ்வின் அருளால் அது பெருகியதுன்னு. புகாரி, என்றாவது ஒரு நாள் என்கிட்ட இருந்து ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டா எனக்கு எழுதுங்க. சரி, இது உங்ககிட்ட யார் சொன்னது? நைசாப்பூர்ல இருந்து இன்னைக்கு வந்த வியாபாரிங்க தான் சொன்னாங்க. முகமது பின் இஸ்மாயில் புகாராக்கு திரும்பி வர போறாரா? ஆமா. அப்படின்னா நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. 25,000 தினார்களை நீ உடனே தயார் செய்யணும். அவங்க அண்ணா அகமது கிட்ட இருந்து அந்த பணத்தை நீ கை நீட்டி வாங்கினல்ல? இல்ல, அந்த பணத்தை நான் திருப்பி தர மாட்டேன். அந்த பணம் எனக்கு சேர வேண்டியது. உனக்கு சேர வேண்டியதா? ஆமா.
நான் படிப்ப பாதியிலே விட்டதுக்கு அவன் தான் காரணம் தெரியும்ல. அப்படி மட்டும் நடக்காம இருந்திருந்தா நானும் இந்நேரம் புகழ்பெற்ற அறிஞர்கள் வரிசையில இருந்திருப்பேன். ஆளுநரும் இளவரசரும் எனக்கு நிறைய தந்து என்னை செல்வந்தராக்கி இருப்பாங்க. அவர் திரும்பி வரும்போது அவருடைய முகத்துல நீ எப்படி முழிப்ப? நான் அவனை சந்திக்க மாட்டேன். என்ன சொல்ற? என் வியாபாரத்தோட வெளியூருக்கு போயிடுவேன். ஊரை விட்டு ஓட போறியா? என் வியாபாரத்தை வெளியூர்ல ஆரம்பிக்க போறேன்னு சொன்னேன். ஆனா புது வியாபாரத்தையும் புது வாழ்க்கையையும் நான் அங்க தொடங்கறதுக்கு எனக்கு 25,000 தினார் இருந்தாலே போதும். அப்ப நான் என்னடா பண்ணுவேன்? நீங்களும் வேணா என்னோட வந்துருங்க. இல்லடா, புகாராவை விட்டுட்டு என்னால வர முடியாதுடா மகனே. ஏன் அப்படி சொல்றீங்க? சையத், புரிஞ்சுக்கடா, இது ஏன் நாடு, என்னோட சொந்த மண்ணு. நான் இங்கதான் வாழுவேன். நான் இறந்தா என்னை இங்கதான் அடக்கம் செய்யணும். அப்பா, நீ எந்த நாட்டுக்கு வேணும்னாலும் போ, என்ன இங்கேயே விட்டுரு. நீ இங்கே இருக்கணும்னு விரும்பினா அவங்க கிட்ட இருந்து வாங்கின பணத்தை நீ திருப்பி கொடுத்துற. இல்ல, அது நடக்காது. நான் நைசாப்பூருக்கு போக போறேன். ஆமா, நைசாப்பூருக்கு. அங்கதான் அவனால உள்ள வர முடியாது. இந்த விஷயத்தெல்லாம் அங்க போயிட்டு வந்த வியாபாரிங்க தான் எனக்கு சொன்னாங்க. இது நான் செஞ்ச தப்புதான். நான் உயிரோட இருந்தும் கூட உன்னை ஒழுங்கா வளர்க்கறதுல தோத்துட்டேன். ஆனா இஸ்மாயில் தான் இறந்து போயிட்டாலும் பிள்ளைங்களை வளர்க்கறதுல வெற்றி அடைஞ்சிட்டார். இந்த மாதிரி ஒரு இளைஞன் உருவாகிறது நமக்கு ஆபத்துன்னு உங்களுக்கெல்லாம் தெரியாது. நம்பிக்கையாளர்களின் இளவரசர் கலீஃபா அல் முகுத்தசிமிடம் உன்னை ஒரு செய்தியுடன் அனுப்புகிறேன். குர்ஆன் படைப்பா என்ற விவாதத்தில் இந்த மனிதனை பரிசோதிக்க அழைக்க வேண்டும். இந்த மனிதனுக்கு மட்டும் எப்படி சூழ்நிலைகள் சாதகமாக அமைகிறது என்று தெரியவில்லை. ஏய் முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ், என் சிறந்த மாணவன் நீ. நான் உன்னை மிகவும் நம்புகிறேன். நைசாப்பூர் மக்களின் மிகச் சிறந்தவன் நீ. அல் புகாரியை தோலுரித்து காட்ட நீ வழி கண்டுபிடிப்பாய் என்று நம்புகிறேன். இனியும் நீ இங்கு நிற்க வேண்டாம், போய்விடு. நான் உன்னை போய்விடச் சொன்னேன். முஸ்லிமை நைசாப்பூரில் இருந்து நாடு கடத்தும் என் உத்தரவை அநீதி என்கிறாயா? இது அப்பட்டமான அநீதிதானே உஸ்தாத்? நீதான் அந்நியன். உன்னை வரவேற்பதுதான் என் கடமை. நீ என்னை வரவேற்க வேண்டிய அவசியமில்லை. எனக்கு அநீதி செஞ்சிட்டீங்க இமாம் துஹ்லி, நீங்க எனக்கு அநீதி செஞ்சிட்டீங்க. இமாம் அல் துஹ்லி, அநியாயம் செஞ்சிட்டீங்க இமாம். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ்.
நான் அவருக்கு அநீதி செஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். அவருக்கு மட்டும் இல்ல உஸ்தாத், முஸ்லீமா சொல்றியா? என்னையும் சேர்த்துத்தான். எனக்கும் அநீதி செஞ்சிட்டீங்க. என் சகோதரனுக்கு மட்டுமல்ல, எனக்கு நானே தீங்கு செய்ய வச்சிட்டீங்க. நாம இத சரி செஞ்சாகணும் உமர். எப்படி செய்ய முடியும்? நான் உடனே ஆளுநர் கிட்ட போக போறேன். புகாரிக்கு என்ன செய்ய போறீங்க? அல் புகாரிக்கு நைசாப்பூர் அறிஞர்கள்லாம் கையெழுத்து போட்டு ஒரு கடிதத்தை நான் அனுப்ப போறேன். அவருடைய அறிவுக்கும் சேவைக்கும், அவர் சேகரிச்சு வச்சிருக்கிற ஹதீசுகளுக்கும் நன்றியையும் மரியாதையும் நாம அந்த கடிதத்துல எழுதி அனுப்பணும். ஏன் இத முன்னாடியே புகாரி இங்க இருந்தப்பவே ஏன் செய்யல உஸ்தாத்? அப்பவே இத செஞ்சிருக்கலாமே. அது ஷைத்தான், அதோட வேலைதான். அது ஷைத்தான் உமர். வந்துட்டியாடா மகனே? இறைவனுக்கு தான் தெரியும். நான் புகாராவுக்கு திருப்பி வந்ததே நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாத்துட்டு போகத்தாமா. இனிமே நீ இங்கே இருந்திருப்ப. என் காதுல விழுறது உண்மையா தம்பி? நீ மறுபடியும் பயணம் போக முடிவு பண்ணிருக்கியா? ஹதீஸ்களை தேடிய என்னோட பயணத்தை நான் இன்னும் நிறைவு செய்யணுமே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. வலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. உள்ள வாங்க அபு சயீத், உள்ள வாங்க. முஸ்லிம் நைசாப்பூரை விட்டு போயிட்டாரு. அவர் இப்ப எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இல்ல இல்ல அகமத், நீங்க அப்படி செய்யக்கூடாது. தம்பி, அவன் நம்ம பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டான். ஆனா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பணம் உன்கிட்ட சேர்ந்துருச்சுன்னு. அவன் தந்தையே நம்ம வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு இல்லையா? இருந்தாலும் நீ அவனை சும்மா விடக்கூடாது தம்பி. மன்னிக்கிற குணம் எங்க போச்சுன்னா, சகிப்புத்தன்மை உடையவங்களை அல்லாஹ் நேசிக்கிறான். எனக்கு அந்த பணம் கிடைச்சிட்டதா நினைச்சுக்கங்க. முகமது, நீ இப்படி செய்யறது அவனுடைய செயலை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது. இறைவன் மீது ஆணையா நான் ஏன் இதை செய்யறேன்னா, அவனை கைது செஞ்சா மேலும் மேலும் அவன் தான் தோன்றியாத்தான் சுத்துவான். அவனை விட்டுருங்க போகட்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் உத்தரவிடும் வரை அவர்களை சகித்துக் கொண்டு மன்னித்திருங்கள். அனைத்தின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உடையவன். சதகல்லாஹுல் அலியுல் அலீம். அகமது, உன் தம்பி என்ன சொல்றனோ அதுபடியே நீ செய்ப்பா. மகனே முகமது, சொல்லுங்கம்மா. நான் சில விஷயங்கள் உன்கிட்ட பேச வேண்டியது இருக்கு. என்னோட திருமணத்தை பத்தி தானே பேசணும் இல்லையா? ஆமா. அம்மா, அறிவை தவிர வேற எதுலயும் என் மனசை ஈடுபடுத்த கூடாதுன்னு நான் முடிவு செஞ்சிருக்கேன். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லா தெரியும். இறை தூதரோட வழிமுறைய பின்பற்றுதெல்லாம் முன்னாடி நிக்கிறவன் நீதானே, ஏன் தயங்குற? அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம்
ஆனா பாருங்கம்மா, மனைவிக்கு நான் நீதியா இருக்கணும். அப்புறம் என்ன போய் யாருமா திருமணம் செஞ்சுக்குவாங்க? அந்த பிரச்சனை என்கிட்ட விட்டுரு. நீ சரின்னு சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மகனே, மகனே, உனக்கு என்ன ஆச்சு? தோல்வியும் நஷ்டமும் என் கூடவே வருது. நான் என்ன பண்றது? இந்த ஒரே ஒரு துணி மட்டும்தான் என்கிட்ட மிச்சம் இருக்கு. அல்லாஹ் ரொம்ப பெரியவன், அல்லாஹ் ரொம்ப பெரியவன். நான் இனிமே என்ன பண்ண போறேன்னு தெரியலையப்பா. சுப்ஹானக யா அல்லாஹ், சுப்ஹானக யா அல்லாஹ். மத்தவங்க பொருளை அநியாயமா அபகரிக்க நினைச்சா இப்படிதான். அல்லாஹ் ரொம்ப பெரியவன், அல்லாஹ் ரொம்ப பெரியவன். நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆதாரபூர்வமான ஹதீசுகளின் முறையான தொகுப்பு, அவரின் வழிமுறைகள், அவர் வாழ்ந்த நாட்கள். அல்ஹம்துலில்லாஹ், 16 வருஷ காலத்துல இதை நான் சேகரிச்சிருக்கேன். இதை வார்த்தைக்கு வார்த்தை நான் ஆராய்ந்து விட்டேன். இது மிக சரியான ஹதீசுகளின் தொகுப்பு என்று நான் சாட்சி சொல்றேன். உலகில் உள்ள பல அறிஞர்களுக்கும் இந்த நூலை மனம வந்து நான் அனுப்பி வச்சுட்டு காத்திருந்தேன். எனக்கு தெரியாத ஏதாவது ஒரு ஹதீஸ கூட அவங்க சொல்லக்கூடும் அல்லவா? ஆனா அவங்க எல்லாம் நீங்க என்ன சொன்னீங்களோ அதைத்தான் கடிதத்தில் எழுதியிருக்காங்க. எங்க பார் முஹம்மது, முழு தேசமும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நீ செஞ்சிருக்க. அல்ஹம்துலில்லாஹ். இமாம் அல் புகாரிய பத்தி எல்லா விஷயமும் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன டாக்டர் முர்த்ததா, ஏன் அமைதியா இருக்கீங்க? அல் புகாரி ஹதீஸ் நூலை வாசிக்க சொல்லி பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்து புது கட்டுரை ஒண்ணு எழுத நினைச்சிருக்கீங்களா?
போதும் ஹுசைன், போதும், கேலி செய்யறதை நிறுத்துப்பா. கிண்டல் நிறுத்தணுமா? அவரை பத்தி எதுவுமே தெரியாதப்போ, ஹதீஸ்களை சேகரிப்பதுல அவரோட முறை திட்டம் பற்றி எதுவுமே தெரியாதப்போ ஏன் அவரை பத்தி பேசுறீங்க? இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா. என்ன சொல்ல வந்தீங்க? சொல்லுங்க. இல்ல, ஒண்ணு இல்ல. நீங்க செஞ்சிருக்கிறது எவ்வளவு ஆபத்தானதுன்னு உங்களுக்கு தெரியாது. நம்ம நாளிதழ் ஒரு நாளைக்கு 2 லட்சம் பிரதிகள் வெளியாகுது. 2 லட்சம் வீடுகளுக்கு போய் அந்த மக்கள் எல்லாம் அதை பத்தி பேசுவாங்க. வாய் பிரச்சாரத்திலேயே அது இன்னும் 2 லட்சம் மக்கள்கிட்ட பரிமாறப்படும். அப்படியே அது பல லட்சம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துரும். மக்கள் மனசை நீங்க எந்த அளவுக்கு குழப்பி இருக்கீங்க? பயங்கரமான பாதிப்பு இல்லையா இது? போதும் விடுப்பா ஹுசைன். டாக்டர் முர்த்ததா, நீங்க செஞ்சிருக்கிறது அப்பட்டமான குற்றம். உங்க கட்டுரையில சொல்லி இருக்கிற மாதிரி நபி வழிய நிராகரிக்கலாம்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஆனா நீ கதையை இன்னும் முடிக்கலையே. நைசாப்பூர்ல இருந்து நாடு கடத்தப்பட்ட முஸ்லிம் என்ன ஆனார்னு சொல்லலையே. நான் உங்ககிட்ட இமாம் புகாரிய பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப நீ என்கிட்ட முழுசா சொல்லாத முஸ்லிம் தான் முஸ்லிம் ஹதீது தொகுப்பு என்ற நூலின் ஆசிரியரா? ஆமா முர்த்ததா, அவர் பெயர் முஸ்லிம் இப்னு அல் ஹஜ்ஜாஜ் அல் நைசாபூரி. இதுல இருந்தே தெரியலையா ஹதீஸ் சேகரித்தவர்கள் பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு? நீ சொல்றத உறுதிப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு மேற்கோளை கூட இதுவரை நீ என்னிடம் சொல்லல. உண்மையாவ சொல்றீங்க? ஒரு மேற்கோள் என்ன? நான் உங்களுக்கு 50 மேற்கோளை கூட காட்ட தயாரா இருக்கேன். ஆனா அவற்றெல்லாம் படிச்சு நீங்க புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். முதல்ல நீங்க இஸ்லாமிய வரலாறு என்ற நூலை படிங்க. அதுக்கப்புறம் இமாம் அல் தஹபி எழுதிய உன்னத மனிதர்களின் வாழ்வியல் உண்மைகள் என்ற நூலை படிங்க. இமாம் அல் தஹபிய பத்தி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. இமாம் ஷம்ஸ் அல் தீன் அல் தஹபி தான் உயர்ந்த மனிதர்களின் வாழ்க்கையும் மற்றும் மாபெரும் பாவங்களும் என்ற நூலின் ஆசிரியர். சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களின் பண்புகள் என்ற நூலையும் நீங்க படிக்கணும். இப்னு அல் கௌசி என்பவர் தான் இந்த நூலோடைய ஆசிரியர். இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு நூலும் இருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அது போதும்பா ஹுசைன். ஆதார நூல்களை பத்தி நீங்க தானே கேட்டீங்க? இல்ல, முஸ்லிம பத்தி நீ எனக்கு சொல்லணும்னு விரும்புறேன். நீங்க இமாம் புகாரிய பத்தி இன்னைக்கு எழுதின கட்டுரையில சொன்னதையெல்லாம் முதல்ல திருத்துங்க, பிறகு சொல்றேன். அது சரி, ஆனா நான் என்ன எழுதணும்? மக்களிடம் மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்கறது என்ன பாவமா? உங்களுக்கு இமாம் புகாரிய பத்தி எதுவுமே தெரியலைன்னு சொல்லுங்க. தவறான கருத்துக்களை உள்வாங்கி இதை எழுதிட்டேன்னு சொல்லுங்க. நீங்க எழுதின கருத்தை எல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லுங்க. இதுக்கு அப்புறமும் கூட மக்கள் என்ன நம்புவாங்கன்னு நீ நினைக்கிறியா? இல்ல, மாறாக உங்களுடைய நேர்மைய மக்கள் உணர்ந்தாங்கன்னா உங்க மேல உள்ள நம்பிக்கை தான் அதிகரிக்கும். நான் கிளம்புறேன். முஸ்லிம பத்தி எப்ப சொல்லுவ? உங்க புது கட்டுரைய படிக்கிற வர முஸ்லிம பத்தி நான் சொல்ல மாட்டேன். ஓகே? இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: Black and White Communication, நம்பர் 7, வடமரக்காயர் தெரு, மண்ணடி, சென்னை 1. மின்னஞ்சல் முகவரி optv@tmmk.in.